தொடர்ந்து பிட்காயின், நிஃப்டி, கோல்டு இதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்துட்டு வர்றோம். இந்த சாப்டர்லையும் நம்ம தொடர்ந்து வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் வந்து அடுத்து என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுபோக நேற்று சாப்டரில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதோட தொடர்ச்சி என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிளியராக பார்க்கலாம். நம்ம என்ன மாதிரி யோசிச்சோமோ, நம்ம என்ன மாதிரி எதிர்பார்த்தோமோ, ஸோ அது மாதிரியே நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக பார்க்கலாம். இது பிட்காயினோட 1 ஹவர் சார்ட்டு. நம்ம லாஸ்ட்டாக இந்த 1 ஹவர் சார்ட்டில் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்னெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக ஒரு 1 ஹவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தத்தில் இந்த ஹை அண்ட் லோவிலேருந்து கொஞ்சம் நேற்றோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி இருந்திருக்கும். அப்போ இந்த ஹை அண்ட் லோ இருந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். எங்கே இடிக்குதோ மேலேருந்து கொண்டு வந்து அந்த ட்ரெண்ட் லைன் எங்கே இடிக்குதோ ஸோ அந்த இடத்துல வச்சு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். கவனிங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக என்ன பண்ணியிருந்தோம், இந்த இந்த அதிகபட்சம் இந்த லோவை நோக்கி ட்ராவல் பண்ணும்போது ட்ரெண்ட் லைன் எப்படி வரைகிறதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். நேராக முதல்ல வச்சு அதிகபட்ச லோ என்ன இருக்கோ அந்த லோவுக்கு நேராக மெதுவாக கொண்டு வரும்போது எந்த 2 பாடியில் இடிக்குதோ ட்ரெண்ட் லைனை அந்த இடத்துல வந்து நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும், ட்ரெண்ட் லைனை வந்து நிறுத்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம், அதே ஹைக்கு ப்ரைஸ் லைன் வரையணும். அந்த ஹையிலேருந்து அதிகபட்ச லோ இருக்கிற வரைக்கும் ஸோ அந்த ப்ரைஸ் லைன் நம்ம வரையணும். அது வந்து பார்த்திங்கன்னா 25, 50, 75, 100 அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி திரும்ப என்ன நடந்திருக்கு, கீழே இருந்து again என்ன பண்ணுறோம், கரண்ட்டாக எங்கே போய் இடிக்குதோ ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ இந்த இடத்துல இது இடிக்குது, இந்த இடத்துல இடிக்குது. ஏன்னா இந்த பக்கம் அதிகபட்ச ஹை வந்து நமக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் இங்கே இருக்குது. இப்போ வரைக்கும் அதிகபட்ச ஹை இந்த ஏரியா அண்ட் தென் இந்த ஏரியாவில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கீழே இருந்து கொண்டு போகிறோம். எங்கே வந்து ஒரு 2 கேண்டிலோட பாடியில் இடிக்குதோ ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து கேண்டிலோட பாடியில் இடிக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் லைன் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இப்போ இது மேலேருந்து வர்ற ட்ரெண்ட் லைன், இது கீழேருந்து வர்ற ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போ இதுதான் நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்துருந்தோம், ஸோ அப்போ அதிகபட்ச லோவுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைன் இடிக்கிற ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இந்த ஏரியாவோட ஹையர் லோவை தாண்டி மார்க்கெட் வந்து மேலே போனால் மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக மேலே போகிறது, அஃபீஷியலாக பை ட்ரெண்ட் ஆகிறது. ஸோ இதுக்கான விஷயங்களை நம்ம நேற்று நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். புரியுதுங்களா, எங்கேருந்து தோத்தாங்களோ அதே இடத்துல மறுபடியும் அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வார் எப்படியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதோட பேஸில் வந்து நம்ம நிறைய மார்க்கெட் வந்து ரொம்ப எளிமையாக நேற்று வந்து பேசியிருந்தோம். நேற்றோட செஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கூட நிறைய பர்சனலாக கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம டீட்டெயிலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ கடைசியில் மார்க்கெட் நம்ம நேற்று 8ஆம் தேதி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது மார்க்கெட் இந்த ஏரியாவில் தான் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுச்சு, மார்க்கெட் வந்து போயிட்டு திரும்பி வரும்போது இப்போ இந்த விஷயத்தை பார்ப்போம். முதல்ல இந்த ஏரியாவை தாண்டி அஃபீஷியலாக எங்கே ட்ரெண்ட் லைன் இடிச்சதோ, எங்கேருந்து செல்லர் கீழே கொண்டு வந்தாங்களோ அந்த இடத்த தாண்டி பையர் கொண்டு போக முடியல அப்படிங்கிறது நேற்று பார்த்தோம். ஏன்னா பெரிய விக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மறுபடியும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இந்த ஏ பேட்டர்னோட தலையை உடச்சி கீழே வர ட்ரை பண்ணாங்க. மறுபடியும் கீழே விக்கு, மறுபடியும் அதை விட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்போது. சரி, அதே மாதிரி மேலே என்ன நடந்துச்சு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே இங்கே விக்கு வச்சாங்கன்னு நான் சொன்னேன். அதிகபட்ச பாடி இது, அதிகபட்ச விக்கு இது. அப்போ நான் என்ன சொன்னேன், பாடி இங்கே இருக்குது. அடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த விக்கை தாண்டி விக்கு போகிறதுக்கும் இந்த பாடியை தாண்டி பாடி போகிறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ விக்கு இந்த இடத்துல இருக்குது, பாடி இந்த இடத்துல இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாடி இங்கே கொண்டு போனாங்க, இங்கே கொண்டு போனாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, கொண்டு போக முடியாமல் திரும்ப வந்துச்சு. அப்போ எது வரைக்கும் கொண்டு வந்தாங்க, இந்த ஏரியாவோட பாடி விக்கு தாண்டி விக்கு தான் வைக்க முடிஞ்சிருக்கு, பாடி வைக்க முடியல. இதுதான் பேட்டர்ன் அனாலிசிஸ். என்ன பண்ணாங்க, இதை தாண்டி இந்த பாடியை தாண்டி பாடி போச்சு, இந்த விக்கை தாண்டியும் விக்கு போச்சு. ஆனால் என்ன பண்ணலை, அஃபீஷியலாக இந்த விக்கை தாண்டி பாடி போனால் மட்டும்தான், அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் என்ன ஆகும், பையரோட இன்வால்மெண்ட் வந்து அந்த பையரோட கான்ஃபிடென்ட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி மார்க்கெட் என்ன ஆகும், செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். சரி, இது வந்து ஜென்ரலான விஷயங்கள். அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம என்ன டீட்டெயிலாக பேசணும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸு கீழேருந்து வர்ற அந்த ட்ரெண்ட் லைனை விட எவ்வளோ தூரம் போனாலும் திருப்பி, நான் நேற்று கூட வரைஞ்சேன் இந்த ஏரியாவில் தான் வர்ற மாதிரி. அதாவது என்ன நேற்று வரைஞ்சேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி போயிருக்கு, ரெண்டாவது இப்படி போயிருக்கு, மூணாவது இப்படி வரும்னு இந்த இடத்துல தான் நேற்று நான் வரைஞ்சேன்.
நீங்கள் வேணால் அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். அதாவது என்ன அர்த்தம், இது என்ன மாடலில் போயிருக்கோ இதே மாடல், அந்த என்ன சொல்கிறது, அந்த அலைவரிசைன்பாங்க. ஸ்டார்டிங்கில் என்ன அலைவரிசையில் இருக்கோ அதே அலைவரிசை தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணும். அந்த இம்ப்ரெஷன், அந்த பிக்சரோட இம்ப்ரெஷன், அந்த வேவ் லென்த் இப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரியான வேவ் லென்த், அதே மாதிரியான அலைவரிசை தான் ஒரு 2-3 டைம், 2 அல்லது 3 டைம் ஃபாலோ பண்ணும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் என்ன மாதிரி சென்டிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் மார்க்கெட் சென்டிமெண்ட். அப்போ என்ன மாதிரி சென்டிமெண்ட் இருக்கோ அந்த சென்டிமெண்ட்டை தான் அடுத்த ஒரு என்ன சொல்கிறது 2-3 பேட்டர்னுக்கு அதே மாதிரி சென்டிமெண்ட்டை தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல தான் வந்து இடிக்கும்னு சொல்லி நேற்றே நான் இந்த இடத்த வரைஞ்சிருந்தேன். சரியா? ஓகே. அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கவனிங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு என்ன பண்ணுவோம், இன்னும் இதோட ப்ரைஸ் லைனை இப்போ நம்ம கனெக்ட் பண்ணணும். கீழேருந்து மேலே எங்கே ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாலும் ஒரு ஹையல்லோவுக்கு ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணுறோம்ல. அப்போ என்ன இருக்குது, இப்போ நம்ம இந்த லைன்லாம் நான் எடுத்துடுறேன். கவனிங்க. இப்போ நம்ம வழக்கம் போல் பழைய சிஸ்டம் பவுண்ட்ரி அனாலிசிஸ் பண்ணலாம். அப்போ இங்கேருந்து பையர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க, திரும்ப இந்த பையர் எதை தாண்டி கொண்டு போக முடியல, 25 தாண்டி 50 கொண்டு போக ட்ரை பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு, போயிட்டு முடியாமல் இப்போ எது வருது, 25 வந்திருக்கு. இப்போ டீட்டெயிலாக எடுத்து பாருங்கள். இந்த 25 தாண்டி வந்துட்டு அவுட் சைட் கேண்டில் வச்சு இப்போ என்ன நடக்குது, அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ள மறுபடியும் இன்சைடாக வைக்க பார்க்குது. அப்போ இந்த 25ங்கிற ப்ரைஸ் லைனை உடைச்சது, இந்த ட்ரெண்ட் லைனையும் உடைச்சி அவுட் சைட் வச்சா மட்டும்தான் இதோட 50% லைனுக்கு வர முடியும். இல்லைன்னா மார்க்கெட் மேலே தான் போகும். அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். புரியுதுங்களா? கிளியராக பார்த்தோம். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. அப்போ இது எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவராலோட இந்த 25 பவுண்ட்ரியில் தான் இது நடந்திருக்கு. கரெக்டாக? சரி. அப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான விஷயங்கள் வந்து நான் சொல்லித்தரேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து மார்க்கெட்டை பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, ஒரு மார்க்கெட்டோட வேவ் லென்த் எப்படி இருக்கும், ஒரு மார்க்கெட்டோட அந்த சென்டிமெண்ட் ஜென்ரலாக எப்படி இருக்கும்னா, அது வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக தான் இருக்கும். இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு மார்க்கெட்டோட வேவ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக தான் இருக்கும். இதை வந்து நான் ஒரு படமாக நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் கவனிங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கும். அதாவது எப்படி அர்த்தம், இங்கேருந்து போகிற மார்க்கெட்டு போகும், இங்கே இடித்து இங்கே வரும், இங்கே அடித்து இங்கே வரும், இங்கே அடித்து இங்கே வரும், இங்கே அடித்து இங்கே வரும். இப்படி தான் இருக்கும் ஒரு வேவ் லென்த்துக்குள்ளே. இது முதல் விஷயம், இப்படி இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்கள், நிறைய மார்க்கெட் ஒன்று இப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஈக்குவல் வேவ் லென்த் மாதிரி. அதுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா, கவனிங்க, இந்த மாதிரி இருக்கும். அதே வேவ் லென்த் தான், கொஞ்சம் இப்படி மேல் நோக்கி இப்படி இருக்கும். அதே வேவ் லென்த் தான். அடுத்து என்ன மாதிரி இருக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா, அதே வேவ் லென்த் தான், பட் இப்படி இருக்கும், கீழ் நோக்கி இருக்கும். பட் சேம் வேவ் லென்த் அப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஒன்று ஈக்குவலாக இருக்கும், இல்லை அப்பர் சைடு இருக்கும், இல்லை டவுன் சைடு இருக்கும். இவ்வளோ தான். இது ஒரு விஷயம். இப்படி ஒரு விஷயம் நடக்கும் மார்க்கெட்டில். நீங்கள் இதை வந்து அடிக்கடி பார்க்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நான் 3 தான். இந்த 3 தான் நான் 3ஆக சொல்கிறேன். இது 3 ஒன்று தான். ஒன்று ஈக்குவலாக இருக்கும், இல்லை ஹையர் சைடு இருக்கும், இப்படி இந்த மாதிரி எஸ்கலேட்டர் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி என்ன பண்ணுவோம், அதே இது வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருக்கும். அதாவது என்ன அர்த்தம், நம்ம பார்த்தோம்ல பேட்டர்னில் வி பேட்டர்னில் இருக்கும், ஏ பேட்டர்னில் இருக்கும், இந்த ஜீரோ கனெக்ட் பண்ணால் ஓ பேட்டர்ன் இருக்கும். அதே தான் இப்படி இருக்கும். சரியா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கவனிங்க, அடுத்து ரெண்டாவது எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, இருக்க வாய்ப்பெல்லாம் இருக்குலாம் கிடையாது, அப்படி தான் இருக்கும். ஒன்று அப்படி இருக்கும், அந்த மாதிரி வேவ் லென்த்தில் ட்ராவல் பண்ணும். ஸோ அப்படி இல்லைன்னா கவனிங்க, மார்க்கெட் வந்து ரெண்டாவது இந்த மாதிரி ஒன்று இருக்கும், கீழே உள்ள இது வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கும். ஒரு ஈக்குவலும், நான் 3 பார்த்தா இல்லையா, ஒன்று ஈக்குவலாக இருக்கும், ஒன்று அப்பர் சைடில் இருக்கும், இன்னொன்று லோயர் சைடில் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்படி வச்சுக்கோங்க, அப்பர் சைடு லோயர் சைடு அப்படி இருக்கும். அப்போ ஒரு ஈக்குவல் இருக்கும் கீழே, அந்த ஈக்குவலை அப்பர் சைடாக ஃபாலோ பண்ணும். அப்படி இருக்கும் மார்க்கெட்டு, இப்படி போகும், இப்படி வரும், இப்படி இருக்கும். மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? ஓகே. அடுத்து என்ன பண்ணும் கவனிங்க, இதே இது மேலே ஈக்குவலாக இருக்கும், கீழே டவுன் சைடாக இருக்கும். அதாவது இங்கேருந்து வர்ற மார்க்கெட் இப்படி வந்து கீழே இப்படி இடித்து மேலே இங்கே போய் இடித்து மேலே இங்கிட்டு இந்த மாதிரி. அப்போ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே மார்க்கெட்டு விரிவடையுது பாருங்கள். இங்கே சுருங்கி இருந்த மார்க்கெட் இப்படி விரிவடையும் விரிவடையும் விரிவடையும், இப்படி விரிவடைஞ்சு எக்ஸ்பேண்ட் ஆகி போகும். அது மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா விரிவடைஞ்சு எக்ஸ்பேண்ட் ஆகி போகும் இந்த இடத்துல இருந்து. இது என்ன ஆகுதுன்னா, அதாவது என்ன அர்த்தம், ஒன்று ஈக்குவலாக இந்த ஈக்குவல் லைன் கீழே இருக்கும்,
இல்லைன்னா இந்த ஈக்குவல் லைன் மேலே இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி ரெண்டாவது விஷயங்கள் இருக்கும். அடுத்து நீங்கள் கவனிங்க, அடுத்து என்ன நடக்கும் மார்க்கெட்டில், இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அடுத்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ன நடக்கும் கவனிங்க, இதே லைனு மேலேயும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும், கீழேயும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். புரியுதா? அப்போ என்ன இருக்கும், இந்த மாதிரி இங்கே போய் இடிச்சு இவ்வளோ தூரத்தில் வந்து இடிக்கும், இங்கே போய் இடிச்சு திரும்ப இவ்வளோ தூரத்தில் வந்து இடிக்கும். அது அட் ஃபைனல் ஏதாவது ஒரு பக்கம் உடைச்சிட்டு போகும், அது வேறு விஷயம். இந்த மாதிரி மேலேயும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும், கீழேயும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இதிலே 3 நான் சொன்னேன் கவனிங்க. ஒன்று ஈக்குவலாக இருக்கும், கீழே மேலே எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். 2 வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஈக்குவலாக இருக்கும், கீழே எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும், கீழே எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இது ரெண்டாவது விஷயம். இதே இது ஆப்போசிட்டாகவும் இருக்கும். அதாவது இங்கேருந்து மார்க்கெட் லெஃப்ட் டு ரைட் எப்படி சுருங்குச்சோ அதே மாதிரி என்ன ஆகும், விரிவடைஞ்சது இதில். சரியா? அதே மாதிரி இது என்ன நடக்கும், சுருங்கவும் செய்யும். அதாவது என்ன அர்த்தம், மேலே இப்படி ஈக்குவலாக இருந்து கவனிங்க, மேலே இப்படி ஈக்குவலாக இருந்து மேலே இப்படி ஈக்குவலாக இருந்து கீழே எப்படி வரும். அதாவது என்ன அர்த்தம், இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து வந்த போன மார்க்கெட் இப்படி வந்து சுருங்க ஆரம்பிக்கிறது. இங்கேயும் மேலே ஈக்குவலன் தான், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே ஈக்குவலண்டாக இருக்கும், மேலே எப்படி இருக்கும். அதாவது என்ன அர்த்தம், இங்கேருந்து வந்த மார்க்கெட் இப்படி இடிச்சு சுருங்குறது. அதாவது 3 விஷயம் சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ஈக்குவலாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ்பேண்ட் ஆகும், கீழே எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ மேலே எக்ஸ்பேண்டு கீழே எக்ஸ்பேண்ட், 2 எக்ஸ்பேண்டுமே மார்க்கெட் விரிவடைகிறது. அது மாதிரி என்ன நடக்கும், மேலே சுருங்க ஆரம்பிக்கும், கீழே இருந்து சுருங்க ஆரம்பிக்கும். இது ரெண்டும் மார்க்கெட் வந்து இது சுருங்க ஆரம்பிக்கிறது, இது விரிவடைய ஆரம்பிக்கிறது. இது ஈக்குவலாக இருக்கிறது. புரியுதா? இவ்வளோதான். இந்த சாப்டர் வந்து நீங்கள் கிளியராக பாருங்கள், இன்னும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2 மாதமா 2 தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு அதை 3ஆக பிரித்து சொன்னேன். இந்த 2 தான் இப்போ நான் 6ஆக பிரித்து சொன்னேன். புரியுதா? அடுத்து வந்து என்ன நடக்கும் மார்க்கெட்டில் கவனிங்க. மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்படி இருந்துச்சு இல்லையா, இப்போ கவனிங்க இப்படி இருக்குது, இப்படி ஈக்குவலாக இருக்கும்னு நான் சொன்னேன். இந்த ஈக்குவலை உடச்சி மேலே போயிட்டு கவனிங்க, இங்கே ஒரு ஈக்குவலை வச்சு மறுபடியும் என்ன ஆகும், மார்க்கெட் வந்து திரும்ப இந்த ஈக்குவலையே ஃபாலோ பண்ணும். இந்த ஈக்குவலே ஃபாலோ பண்ணணும் கொஞ்ச நேரத்துக்கு. கவனிச்சிங்கன்னா தெரியும். இதெல்லாம் இது 3வது பேட்டர்ன். இவ்வளோ தான். மார்க்கெட் வந்து நம்மளை ட்ராப் பண்ணுறது வந்து இந்த மாதிரி 3 விஷயம் இப்படி தான் இருக்கும். திரும்ப இதே ஃபாலோ பண்ணும். அடுத்து என்ன பண்ணும், சம்டைம்ஸ் இதை போயிட்டு கவனிங்க, இதை போயிட்டு இப்படி கீழே உடச்சி கூட போயிட்டு இப்படி வந்து ரொம்ப தூரம் போயிட்டு கூட மறுபடியும் என்ன ஆகும், இந்த இதை அப்படியே விடாமல் ஃபாலோ பண்ணும். இதை என்ன அர்த்தம், மார்க்கெட்டில் இந்த விஷயம் மேலே கீழே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சென்டர் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் வந்து திரும்ப 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 வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். இப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். எவ்வளோ தூரம் போனாலும் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ மார்க்கெட்டில் வந்து 3 விஷயந்தான் இருக்குது. ஒன்று ஈக்குவல் இருக்கும், இல்லை மேலே விரிவடையும் கீழே விரிவடையும், மேலே சுருங்கும் கீழே சுருங்கும், இல்லைன்னா அந்த ஈக்குவலை ஃபாலோ பண்ணி மேலேயும் கீழே இருந்து அந்த சென்டர் பாயிண்ட்டை மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி 3 விஷயந்தான் மார்க்கெட்டில் வந்து நமக்கு ஏமாத்துறது. புரியுதா? இந்த 3 விஷயந்தான் ஏமாத்துறதுன்னு இல்லை, இதுக்கு பேர் வந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட், மார்க்கெட் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர், மார்க்கெட்டோட சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்ட்ரக்சருங்கிறது கூட டெப்த்துக்கு தந்து ஆப்போசிட்டில் உருவாகிறது தான் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட்டோட சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சைக்கிள்னா என்ன அர்த்தம், இப்படி சைக்கிள் எப்படி மிதிப்போம், இப்படி மிதிச்சுக்கிட்டே இருப்போம், இப்படி சைக்கிள் போயிட்டே இருக்கும் இல்லையா, மிதிக்க மிதிக்க மிதிக்க. அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்கும். ஒரு 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 ஒவ்வொரு பேட்டர்னோட மார்க்கெட்டில் வந்து கனெக்ஷன் இருக்கும். ஒவ்வொரு கேண்டிலுக்கும் இன்னொரு கேண்டிலுக்கும் கனெக்ஷன் இருக்கும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னுக்கும் இன்னொரு ட்ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கும். அதான் நான் சொன்னேன், ப்ரைஸோட மூவ்மெண்ட்டு தான் வால்யூம் அட்ராக்ட் பண்ணுது, வால்யூம் தான் மார்க்கெட்டை லீட் பண்ணுதுன்னு சொன்னேன். இந்த மாதிரி 3 விஷயங்கள் மார்க்கெட்டில் வந்து கிளியராக இருக்கும். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு இது பெரிய ஃப்ரேமாக இருக்குது, நான் ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்து பாருங்க. இப்போ நீங்கள் 5 நிமிஷத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கவனிங்க, இப்போ நீங்கள் இதை எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு பேட்டர்னாக நீங்கள் வரைஞ்சி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ கீழே இருந்து இதை வரைஞ்சிருக்கேன். அப்போது இதுக்கு நீங்கள் கவனிங்க, இதுதான் ஹை. லோவுக்கு நேரம் வச்சு நம்ம என்ன பண்ணணும், அதிகபட்சம் எங்கே ஹை இருக்கோ அந்த ஹையை நோக்கி மெதுவாக ட்ரை பண்ணி ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டிலோட பாடியில் அடிக்கும்போது ஸ்டாப் பண்ணிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும் கவனிங்க. அப்போ இது எப்படி போகுது பாருங்கள், கீழே இருந்து இங்கே வந்துச்சு, போயிட்டு அடுத்து எங்கே அடிச்சிருக்கு, இங்கே அடிக்குது, மறுபடியும் போயிட்டு எங்கே வருது, இங்கே வருது. தெரியுதா? இது கீழே இருந்து மேலே போயிட்டுருக்கு. தெரியுதா? அதே மாதிரி மேலே பாருங்கள், ஓரளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே ஓரளவு இந்த ஹைலேருந்து இப்படி கனெக்ட் பண்ணுங்கள், பாடியை மேலேருந்து இப்படி கனெக்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியுதா இப்போது?
இது மேலே இருக்குது. மேலே என்ன பண்ணுது, கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் மாதிரி தான். அது ஈக்குவலாக இந்த அளவுக்கு இல்லை, ஆனால் பாடி வீக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக அதை தாண்டி பெருசாக போயிருக்காது. இப்படி ஈக்குவல் மாதிரி தான். அது என்ன பேட்டர்னில் இருக்கோ, ஏ ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்க, பி ரெண்டும் கனெக்ட் பண்ணீங்க. இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியுது. மார்க்கெட் வந்து இதை ஃபுல்லாக வரீங்க, இப்போ மேலே போச்சு கீழே வந்துச்சு, மேலே போச்சு கீழே வந்துச்சு, சுருங்குது. தெரியுதா? மார்க்கெட் வந்து இப்போ சுருங்குதா விரியுதான்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும், சுருங்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ இது ரெண்டையும் வரைஞ்சா மார்க்கெட் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? சரி, ஓகே, இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வி பேட்டர்னை வரைங்க. இப்போ இந்த வி பேட்டர்னை வரைஞ்சிங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணுது, மேலே இருந்து கீழே வந்துட்டு இருக்கு. அதே இது இந்த ஈக்குவலாக உள்ளது ரெண்டு இப்படி வரும்னு சொன்னேன். டவுன் கிரேட் ஆகி வரும், அப்கிரேட் ஆகி போகும். அப்போ என்ன ஆகுது பாருங்க, இது போய் இங்கே இடிச்சு திரும்ப என்ன ஆகுது, இங்கே இடிக்குது. தெரியுதா அப்போ உங்களுக்கு? இடிக்குது. அப்போ என்ன ஆகுது, இது ஈக்குவல் தான். அதாவது என்ன பண்ணுது, இது வந்து டவுன் கிரேட் ஆகி வருது. டவுன் கிரேட் ஆகி வரும்போது என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் விரிவடையுது. தெரியுதா? அதை நான் சொன்னேன் இல்லையா, அப்போ மேலே இப்படி ஒரு ஈக்குவலாக இருக்கும், கீழே எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ இது என்ன நடக்குது பாருங்க, டவுன் கிரேடு. அதே தான் மார்க்கெட் என்ன ஆகுது, விரிவடையுது. அப்போ நீங்கள் மொத்தத்தில் என்ன பார்க்கணும் தெரியுமா? நீங்கள் இதெல்லாம் இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, மார்க்கெட் வந்து சுருங்குதா, எக்ஸ்பேண்ட் ஆகுதா, டவுன் கிரேட் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கணும். மார்க்கெட் சுருங்குதா இல்லை விரிவடையுதா, அதான் நீங்கள் பார்க்கணும். புரியுதா? ஸோ ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு சார்ட்டை வந்து என்னது இன்ச் பை இன்ச்சாக ரீட் பண்ணுறதுக்கான விஷயங்களை தான் நான் இப்போ இங்கே சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இது நடக்குது. சரியா? அப்போ நீங்கள் இதே இது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் என்ன பண்ணுங்கள், இந்த ஏ பேட்டர்னை இது போயிட்டு இங்கே வந்திருக்கல, இந்த ஏ பேட்டர்னை கனெக்ட் பண்ணுங்கள், மார்க்கெட் கிளியராக உங்களுக்கு தெரியும். அப்போ இது நீங்கள் கவனிங்க. உங்களுக்கு அது என்ன பண்ணுதுன்னு தெரிலன்னா இது ரெண்டையும் வரைஞ்சிட்டீங்க, கரெக்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ஏ பேட்டர்னை வரைகிறீங்க. இப்போ இதில் வந்து கீழே கொண்டு வந்து இப்படி கொண்டு போய் வச்சுட்டீங்க. இப்போ இது என்ன பண்ணுது, இது லெஃப்ட் லைன் இருக்குது, ரைட் லைன் இருக்குது. இப்போ மேலே பாருங்கள், இதையோட லெஃப்ட் லைனையும் போட்டுறேன். லெஃப்ட் லைன் அண்ட் தென் லைன், லெஃப்ட் லைனும் போட்டுறேன். இப்போ பாருங்கள் மார்க்கெட் என்ன பண்ணுது, இங்கேருந்து சுருங்கி இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகுது, இப்போ விரிவடையுது. அப்போ இங்கேருந்து எங்கே போயிடுச்சு, இங்கே வந்துருச்சு. அடுத்து இங்கேருந்து எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. அப்போ மார்க்கெட் தெரியுதா விரிவடையுதுன்னு? இவ்வளோதான் விஷயம். இங்கே போயிட்டு என்ன வரணும், அடுத்து வந்தால் எங்கே வரணும், இந்த பாட்டமில் இதில் ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து இடிக்கணும். இல்லைன்னா இதோட 50% ஆட்டோமேட்டிக்காக இது அளவுக்காவது வரணும். அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லோவிலேருந்து இந்த கையை வரைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரைஸ் லைன். அப்போ ப்ரைஸ் லைனை தாண்டி ப்ரைஸ் லைனை உடைச்சா மார்க்கெட் எங்கே போகுன்றதை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம், ட்ரெண்ட் லைனை வச்சும் கண்டுபிடிக்கலாம். எல்லா நேரமும் சில இடத்துல ப்ரைஸ் லைன் இருக்காது, முழுசாக இருக்காது. அதாவது என்ன வருஷம் புதுசாக மார்க்கெட் வந்து ஒரு லைஃப் டைம் ஹையோ புதுசாக ஒரு லோவோ வைக்கும்போது ப்ரீவியஸாக மார்க்கெட் அது போகாத இடத்துக்கு போகும்போது அடுத்து எங்கே போகும் இது செட்டில் ஆகி அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு எல்லா நேரமே பவுண்ட்ரி இருக்காது. அப்போ இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ட்ரெண்டு பவுண்ட்ரியை வச்சும் கண்டுபிடிக்கலாம், ட்ரெண்டை வச்சும் கண்டுபிடிக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, சுருங்குதா விரியுதா அப்படிங்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி அப்போ ரெண்டு இதை வரைஞ்சிங்க, ஒரு ஏ பேட்டர்ன் வி பேட்டர்னை வரைஞ்சி கனெக்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து கிளியராக உங்களுக்கு தெரியும், சுருங்குதா விரியுதா. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஏ பேட்டர்ன் இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டையும் அப்படி கனெக்ட் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி இருக்கிற வி பேட்டர்ன் இது ஏ பேட்டர்ன் இதுன்னா அப்போ என்னது வி பேட்டர்ன். அப்போ இந்த வி பேட்டர்னை இதை மட்டும் நான் எடுத்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்து மேலேருந்து எப்படி வந்திருக்கு, விரிவாகி வந்திருக்கு. இனி என்ன ஆகும், மார்க்கெட் சுருங்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். மேலேருந்து விரிவாகி வந்தால் என்ன ஆகும், சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்குச்சுன்னா என்ன ஆகும், ஏதாவது பிளாஸ்ட் ஆகும், உடச்சிக்கிட்டு பயங்கரமாக போகும். எங்கே வரைக்கும் போகும், இது எந்த எந்த இடத்துல போய் இப்போ நான் இடிச்சிருக்கு, அது மாதிரி இதுக்கு முன்னாடி ஒன்று இங்கே அடிச்சிருக்கு, ரெண்டாவது என்ன அடிச்சிருக்கு, இந்த ஏரியா, இந்த ஏரியாலலாம் இருக்குது. அப்படி இல்லைன்னா மொத்தத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கன்ஃபியூஸ்டாக இருந்தால் ப்ரைஸ் லைன் போட்டுருங்க. அப்போ இது வெடிச்சுன்னா எங்கே போகும், 50%க்காவது போகும். ட்ரெண்ட் லைனை உடச்சா எங்கே போகும், ப்ரைஸ் லைனை மார்க்கெட்டாக ஃபாலோ பண்ணும். எங்கே போயிருக்கு, 50% போயிருக்கா. இதுதான் விஷயம். நீங்கள் மார்க்கெட் சுருங்குதா விரிவாகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் விரிவாகிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் சுருங்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட் பயங்கரமாக எக்ஸ்பாண்ட் ஆகிருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து பையோ செல்லோ அப்பர் பவுண்ட்ரியில் மேலே அதாவது விரிவாகிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம், உங்களோட நீங்கள் எடுத்து வச்ச ப்ராஃபிட் வந்து நீங்கள் எடுத்து வச்ச பொசிஷன் வந்து ப்ராஃபிட் போக போகுதுன்னு அர்த்தம். விரிவாகிட்டு இருக்குன்னா போயிட்டு இருக்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் உங்கள் ட்ரேடு கரெக்டுன்னு அர்த்தம். மார்க்கெட் சுருங்க போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கீழே மார்க்கெட் சுருங்குது, டவுன் சைடில் சுருங்குது, கவனிங்க ரெண்டு சுருங்குதுல, இப்படி டவுன் சைடில் சுருங்குச்சுன்னா பை பண்ணுறதுக்கு தயாராகணும். இந்த மாதிரி அப் சைடில் மார்க்கெட் இப்படி மேலே ஏறி மேலே சுருங்குச்சுன்னா செல் பண்ணுறதுக்கு தயாராகணும். மார்க்கெட் ஓவர் வேல்யூவில் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? மேலேருந்து விரிவாக வந்து 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 கீழே சுருங்குச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அண்டர் வேல்யூக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் கிளியராக மார்க்கெட்டில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது என்ன அர்த்தம்,
இந்த 3 விஷயம் தான் மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி நடக்கும். அதாவது என்ன அர்த்தம், இப்படி இருக்கிற லைனு ஒன்று இப்படி போகும், இல்லை இப்படி வரும், அவ்வளோதான் விஷயம். மறுபடியும் ஃப்ளாட் ஆகும், இவ்வளோதான் விஷயம். இப்படி தான் நடக்கும். ஒரு லைனை, ஒரு ட்ரெண்ட் லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இல்லைன்னா ட்ரெண்ட் லைன் மேல் நோக்கி போகும், இல்லை கீழ் நோக்கி வரும். இதே தான் மாற்றி 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 பண்ணும் மார்க்கெட்டில். இதே தான் மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. நீங்கள் எந்த இடத்த வேணாலும் எடுங்க, இதே தான் மாற்றி மாற்றி திரும்ப 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 பண்ணுவாங்க. இப்போ இதே இந்த ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணுறேன், ஏ பேட்டர்ன் பாருங்கள். அடுத்து இந்த வி பேட்டர்னை கனெக்ட் பண்ணுறேன். அதாவது என்ன அர்த்தம், இந்த ஏ கனெக்ட் பண்ணேன், இந்த வியை கனெக்ட் பண்ணேன். பாருங்கள் இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, சுருங்கி போன மார்க்கெட்டு விரிவாகுது. அப்போ என்ன ஆகுது, விரிவாகுதுன்னா என்ன அர்த்தம், இங்கேருந்து இந்த 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 சந்துக்குள்ளேருந்து வந்த மார்க்கெட்டு கொஞ்சம் பெருசாச்சு, அதே அளவுக்கு பெருசு, கொஞ்சம் லைட்டாக பெருசு, அது மாதிரி 2 மடங்கு பெருசு, அது மாதிரி 2 மடங்கு பெருசு, அது மாதிரி 3 மடங்கு பெருசு. என்ன ஆகும், மார்க்கெட் ரொம்ப நேரம் இந்த சந்துக்குள்ளே இருக்காது, இப்படியே இருக்காது, ஏதாவது ஒரு பக்கம் உடச்சிக்கிட்டு வெளியில் போகும். அப்போ என்ன ஆகுது, கீழே கவனிக்கணும், மேலே கவனிக்கணும். அப்போ பாருங்கள் 1 2 3, கீழே பாருங்கள் 1 2 3, அவ்வளோதான். அப்போ இதை நீங்கள் ப்ரைஸ் பவுண்டரி எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதிகபட்சம் லோ அண்ட் ஹை எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த லோ அண்ட் ஹையோட ப்ரைஸ் பவுண்டரி வரைஞ்சிங்கன்னா மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். பார்த்தீங்களா, மேலேருந்து வந்துச்சு 25, ஜீரோக்கு வந்து மேலே போக முடியாமல் திரும்பி வருது. அப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு பேர் ஃபெயில்டு. நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒவ்வொன்றா தனித்தனியாக ரீட் பண்ணணும். ஃபெயில்டு ஆகுது. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் என்ன, இந்த லோவை உடச்சி கீழே தான் போகும், அவ்வளோதான். இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெண்ட் லைன், ப்ரைஸ் லைன், இது ரெண்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணி மார்க்கெட் சுருங்குதா விரியுதா இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ட்ரெண்ட் லைனு பேரலாக வரைகிறது. ஒரு வி பேட்டர்னுக்கு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கன்னா அந்த வி பேட்டர்னோட பேரலல் வரைஞ்சி நீங்கள் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த கம்ப்ளீட் இந்த வி பேட்டர்னுக்கு நான் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. கவனிங்க, இந்த கம்ப்ளீட் வி, இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேரலல் சேனல் எடுத்து, கவனிங்க, ஒரு பேரலல் சேனல் எடுத்து இந்த தலையிலேருந்து இந்த காலிலேருந்து கலெக்ட் பண்ணி கீழே எங்கே அல்டிமேட்டாக அதிகபட்ச லோ இருக்கோ கீழே இப்படி கொண்டு வாங்க, கொண்டு போய் எங்கே இடிக்குதோ அங்கே வச்சுருங்க, அவ்வளோதான். இதுதான் பேரலல் சேனல். அதே ட்ரெண்ட் லைனை பேரலாக யூஸ் பண்ணுறது. அப்போ என்ன நடக்குது மார்க்கெட்டில், இந்த 50% லைன் வேண்டாம். இப்போ என்ன நடக்குது, இந்த வி பேட்டர்னுக்கு தான் வரைஞ்சிங்க, மார்க்கெட் இங்கே இருந்துச்சு. அப்போ என்ன நடக்குது, மார்க்கெட் வந்து இங்கேருந்து வந்து மறுபடி போக முடியாமல் மேலேயோ கீழேயோ இடிக்க முடியாமல் இப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு சைடு உடைச்சி இந்த சேனலை எக்ஸ்பேண்ட் பண்ணும், மார்க்கெட் சுருங்கி விரியும். அப்போ பாருங்கள் மேலேயும் இதை வந்து, அதாவது என்ன அர்த்தம், பேரலல் சேனல்னால் இந்த ஈக்குவல் லைன் இப்படி இருக்கு இல்லையா. அப்போ இந்த பேரலல் சேனலாக வரைஞ்சோன்னா இந்த லைன் இப்படி இருக்கா இல்லை இப்படி இருக்கா அப்படிங்கிறத கிளியராக காட்டிடும். அப்போ பாருங்கள் இந்த லைன் எங்கே இருக்குது, இந்த மாதிரி டவுனில் இறங்கியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன்னா இது பாருங்கள், இது கொஞ்சம் டவுனில் இறங்கியிருக்கு. அப்போ இதுக்கப்புறம் இந்த ஏரியா இப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டு இதை உடச்சி இதை உடைச்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கீழே தான் போகும் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், பேரலல் சேனலாக கூட நீங்கள் வரையலாம். அதாவது என்ன அர்த்தம், கீழே ஏதாவது ஒரு பக்கத்தோட மேலே தொட முடியாமல் வந்துச்சுன்னா கீழே உள்ளதை கண்டிப்பாக தொடுன்னு அர்த்தம். இப்போ இது பாருங்கள், இப்போ இந்த இதுக்கு நான் பேரலல் சேனல் இந்த ஏ பேட்டர்னுக்கு நான் வரைகிறேன், இப்படி வரைஞ்சிருக்கேன், மேலே இப்படி டாப் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுது தெரியுதா உங்களுக்கு, 1 2 3 கீழே தொட முடியாமல் அல்லது உடைக்க முடியாமல் அப்படி வந்துச்சுன்னா மேலே உள்ளதை உடைச்சி சாலிடாக மேலே போகும். பார்த்தீங்களா, தெரியுதா, மேலே போகும். அப்போ இதுக்கு ஈக்குவலாக, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், மேலே உள்ளது இது ஈக்குவல். இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன் இல்லையா, இது எப்படி இருந்திருக்கு, இது ஈக்குவலாக இருந்திருக்கு. அப்போ இது என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து கவனிங்க, தெரியுதா, நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் சுருங்குதா விரியுதா, கம்மியாயிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகும், பிளாஸ்ட் ஆயிரும். பிளாஸ்ட்னா இந்த தலையை உடைச்சு பிளாஸ்ட் ஆகிடும், இதான் விஷயம். அப்போ பிளாஸ்ட் ஆகும்போது எங்கே போய் தொடறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது பேரலல் சேனல். இப்போ ட்ரெண்ட் லைன் நான் சொன்னேன், அதை விட அடுத்த வெர்ஷன் பேரலல் சேனல் வரைஞ்சிங்கன்னா அப்போ மேலே இருக்கிற பேரலல் சேனலோட டாப்புக்கு கண்டிப்பாக போய்டும்னு அர்த்தம். இவ்வளோதான் விஷயம். அது விடிஞ்சால் ஒரு ட்ரெண்ட் லைனை உடைச்சா என்ன போகும், அடுத்து எங்கே போகணும், இது சிம்பிள். நீங்கள் ஒன்று வந்து இதே நீங்கள் ப்ரைஸும் பார்க்கலாம். இப்போ இந்த இதுலேருந்து இது ப்ரைஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இதோட 50க்காவது போயிடும்னு அர்த்தம். இன்னும் தெளிவாக எங்கே பார்க்கணும், அப்பர் ட்ரெண்ட் லைன் தான் பேரலல் சேனல். அப்போ என்ன ஆகும், இந்த ஏரியாவுக்கு கண்டிப்பாக போயிடும் அப்படிங்கிறது அர்த்தம். மார்க்கெட் வந்து நீங்கள் எவ்வளவு நுணுக்கமாக வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். அதான் நான் சொன்னேன், ஒரு வெறும் கேண்டிலை வச்சு நீங்கள் எத்தனை நாள் இல்லை, எத்தனை மாதம் இல்லை, எத்தனை வருஷம் பேச சொன்னாலும் என்னால் பேச முடியும். ஏன்னா அவ்வளவு டைம் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் நான் போட்டிருக்கேன், இரவு பகலா. நேற்று கூட சொன்னேன் இல்லையா, என்னோடய லைஃப்பில் பாதிக்கு மேலே இரவுகள், தூங்காத இரவுகள் தான். அதில் நிறைய இந்த என்னது மார்க்கெட்டோடு இருந்த நாட்கள் தான் அதிகம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், சரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ரன்வே,
ரன்வேனா எப்படி? இப்போது நம்ம வந்து ஒரு ஏ பேட்டர்னுக்கு தான் என்ன பண்ணோம், பேரலல் சேனல் வரைஞ்சோம். ஒரு வி பேட்டர்னுக்கு தான் பேரலல் சேனல் வரைஞ்சோம். மார்க் அதுக்கு ட்ரெண்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, ப்ரைஸ் இருக்குது. அப்போது அந்த ப்ரைஸுக்கும் சேனல் வரையலாம். புரியுதா? அது ப்ரைஸுக்கும் சேனல் வரையலாம்னா, அதாவது இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ப்ரைஸுக்குன்னா ப்ரைஸு கிடையாது, அந்த ஹைக்கும் லோவுக்கும் சேனல் வரையலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுக்கு நம்ம எப்படி ஒரு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைவீங்க, இந்த லோவில் இருந்து இந்த ஹையை நோக்கி ட்ராவல் பண்ணுவீங்க. எங்கே போய் இடிக்குதோ, இது எடுத்துறேன், லெஃப்ட் லைன் வேண்டாம், எங்கே போய் இடிக்குதோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இது வரைவீங்க. அடுத்து இதை என்ன பண்ணீங்க, ஆட்டோமேட்டிக்காக மேலேருந்து இப்படி கொண்டு வந்தீங்க. அதிகபட்ச லோ இங்கே இருக்குது, இது வந்து எங்கே இடிக்குதோ அங்கே வந்து இங்கே இடிக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டில் இங்கே நிப்பாட்டிக்கிட்டோம். இப்போ என்ன நடக்குது, மார்க்கெட் வந்து இதையும் வரைஞ்சோம் இதையும் வரைஞ்சோம். இதை நீங்கள் லெஃப்ட் லைன் வரைஞ்சிங்கன்னா மார்க்கெட் வந்து சுருங்குதா விரியுதான்னு தெரிஞ்சிடும். அவ்வளோதான், லெஃப்ட்டு ரைட்டு வச்சுக்கோங்க. அப்போ என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து சுருங்க ஆரம்பிக்குது. சுருங்குனா மார்க்கெட் உடச்சிட்டு பயங்கரமாக மேலே போயிடும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ மேலே போகுதுன்னா நம்ம எங்கள் இது வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ப்ரைஸாக இப்போ கனெக்ட் பண்ணுவோம். இப்போ ப்ரைஸாக கனெக்ட் பண்ணால் எங்கே போகும், இந்த 50%க்காவது கண்டிப்பாக போகும் அப்படிங்கிறத சொன்னோம். அப்போ இதையும் தாண்டி போச்சுன்னா என்ன போகும், இந்த ட்ரெண்ட் லைனோட இடிக்கிற இடம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு கண்டிப்பாக இதை தாண்டி இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். கண்டிப்பாக 50%, அதுதான் நமக்கு ப்ரைஸு. அதாவது நம்ம என்ன அர்த்தம், ரொம்ப சுருக்கமாக என்ன பார்த்துக்கணும், ட்ரெண்டை உடைச்சா ப்ரைஸ் லைன். அடுத்து என்ன பண்ணுவோம், அப்போ இங்கே இருக்கிற ப்ரைஸ் லைன் மார்க்கெட்டை இப்போ எங்கே கொண்டு வந்துருச்சு, நான் சொன்னேன் ப்ரைஸ் லைன் இப்படி தள்ளிட்டே போகும். அப்புறம் ஈக்குவலாக போகும். அது ஒரு ப்ரைஸ்லாம் எப்படி எப்படி க்ரோ ஆகும் தெரியுமா, இப்படி இப்படி டவுனில் இருக்கும், அப்புறம் ஈக்குவலாக போகும், அப்புறம் அப்பில் போயிடும். அதே மாதிரி தான் ஒரு ட்ரெண்ட் லைன் முதல்ல ஈக்குவலாக இருந்திருக்கும். நீங்கள் எப்படி ஈக்குவலாக இருந்திருக்கும், அப்புறம் மார்க்கெட் இப்படி மேலே போக 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 இப்படி அப்பில் போகும். அடுத்து அவங்க ஒரு கடத்தில் ஸ்டாப் ஆகி மறுபடியும் என்ன ஆகும், மார்க்கெட் அப்படியே இருக்காது, மறுபடியும் இப்படி தள்ளி தள்ளி ஈக்குவலாக கொண்டு வந்து இப்போ டவுனில் கொண்டு வரேன். அதாவது என்ன அர்த்தம், இந்த ட்ரெண்ட் லைனோட பிக்சரே இப்படி தான், ஒன்று சுருங்க ஆரம்பிக்கும், இல்லாட்டி ஈக்குவலாக இருக்கும், இல்லைன்னா விரிவடைய ஆரம்பிக்கும். கீழே உள்ளது விரிவடையணும்னா என்ன பண்ணணும், மார்க்கெட் செல் ட்ரெண்ட் ஆகணும். அப்போ மேலே உள்ளது என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து மேலே உள்ளது சுருங்க ஆரம்பிக்குதுன்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் செல் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஈக்குவலாக இருக்குன்னா மார்க்கெட் நியூட்ரலாக இருக்குன்னு அர்த்தம். மேலே போச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ கீழே உள்ளது சுருங்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம், மார்க்கெட்டு ஆப்போசிட்ல அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். ஈக்குவலாக இருக்குன்னா மார்க்கெட் நியூட்ரலாக இருக்குன்னு அர்த்தம். அதே கீழே உள்ள ட்ரெண்ட் லைன் விரிவடையுதுன்னா என்ன இருக்குது, மார்க்கெட் செல் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான் சிம்பிள். இப்போ மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுச்சோம், இந்த லோவுக்கு வரையும் போது ட்ரெண்ட் லைன் எப்படி இருந்துச்சு, மேலே உள்ளது. அப்போ மேலே உள்ளது மேலே போயிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம், அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சா உங்களுக்கு. இப்போ மார்க்கெட் என்ன நடந்துச்சு, சுருங்குச்சு. அப்போ சுருங்கி என்ன பண்ணுச்சு, ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே சொல்கிறேன், இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சுருங்க ஆரம்பிச்சு. அதாவது என்ன அர்த்தம், அப்படி வரைஞ்சிங்கன்னா தெரியும். இங்கே வந்தது இடித்த இடங்களை மட்டும் வரைங்க, இங்கே வந்துட்டு இங்கே போயிட்டு என்னாச்சு, திரும்பி வந்துச்சு. ஓகேங்களா, இதை விட எத்தனையோ மடங்கு சின்னது, இதை விட சின்னது. இப்போ மார்க்கெட் ஸ்டக் ஆகி பிளாஸ்ட் ஆச்சு. அவ்வளோதான். இது எங்கே போகும், அடுத்த ப்ரைஸ் லைன் பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கேயாவது கண்டிப்பாக போகும். இதுதான் ரூல். அப்போ இதை தான் நான் என்ன சொன்னேன், இதை தான் நம்ம சேனலாக வரையலாம் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டாக? அதாவது என்ன அர்த்தம், ஒரு ட்ரெண்ட் லைனு சேனல்னால் என்னது, இவ்வளோதான், சிம்பிள். கவனிங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் அப்படி நீங்கள் முதல்ல வரைகிறீங்களே, வரைஞ்சிட்டு எந்த ஹையர் லோனில் இடிக்குதோ வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன இருக்கோ அதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறது தான் சேனல். அப்போ என்ன ஆகும், இந்த ட்ரெண்ட் லைனை தொட முடியாமல் போச்சு அப்படின்னா என்ன நடக்கும், மேலே உள்ளதை போய் தொட்டுரும். உடைக்க முடியாமல் ஏதாவது கீழே மல்டிபிள் டைம்ஸ் உடைக்க முடியல என்ன ஆகும், மார்க்கெட் பிளாஸ்ட் ஆகி. இப்போ நீங்கள் உங்களுக்கு விஷயம் தெரியுதா, இப்போ நீங்கள் கவனிங்க, உங்களுக்கு கிளியராக புரியும். இதை வந்து கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ட்ரெண்ட் லைனை வச்சே சொல்கிறேன். மேலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம், இங்கே நிற்கிது. கீழேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இப்படி வரைஞ்சோம், இங்கே நிற்கிது. சரி, அப்போ இது ப்ரைஸ் லைனே இல்லாமல் கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எங்கே போகும், அதே இதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறோம், சேனல் வரைகிறோம். லோயர் பவுண்ட்ரி இருக்குது, அப்பர் பவுண்ட்ரி, அதே ட்ரெண்ட் லைனுக்கு வரைஞ்சி இதோட ஹை அதிகபட்சம் எங்கே இருக்குது, அதாவது மேலேருந்து கொண்டு வாங்க, எங்கே வந்து இடிக்குதோ அதை பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இங்கே இடிக்குது. அப்போ இது கீழே உடைக்க முடியாமல் போனால் எங்கே போகும், கண்டிப்பாக இந்த இடத்துக்காவது போகும்னு அர்த்தம். இதை போய் கண்டிப்பாக தொடுன்னு அர்த்தம். தொட்டுருச்சா, இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரைஸ் லைன் வரைஞ்சி அந்த இதோட ப்ரைஸ் லைனோட 50ஆவது தொடுன்றோம். அப்போ 50 அல்லது இந்த அப்பர் பவுண்ட்ரி ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக தொடும். தொடுங்கிறது மட்டும் கிடையாது, ட்ரெண்ட் லைனோட நேச்சரே என்ன தெரியுமா, கீழே உடைக்க முடியலன்னா மேலே உள்ள அப்பர் ட்ரெண்ட் லைனை உடைக்கும்னு அர்த்தம். அது சிங்கிளாக வரைஞ்சாலும் சரி, பேரலல் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாலும் சரி. சரியா, இதே தான், இதே விஷயத்த தான் இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனும் வேண்டாம், பேரலல் சேனலும் வேண்டாம், இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணது, ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ப்ரைஸ் லைன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணது தான் ஹை அண்ட் லோவுக்கு வரைகிற அந்த பேரலல் சேனல். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டோட ப்ரீவியஸாக நான் வரைகிறேன். இப்போ இந்த ஹை அண்ட் லோ எடுக்கிறேன்,
இந்த லோவை எடுத்துக்கிறேன், இந்த ஹையை எடுத்துக்கிறேன். கவனிங்க. இது இது எதுக்காக வரைகிறது முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மார்க்கெட்டோட எக்ஸ்டென்ஷன் பவுண்ட்ரி. எக்ஸ்டென்ஷன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் வந்து 50% கீழே வந்துச்சுன்னா அண்டர் வேல்யூ, அதுக்கப்புறம் 75 to 100க்குள்ளே வந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. அதாவது என்ன அர்த்தம்? பெரிய பணக்காரங்க வருவாங்க. கரெக்டாக எல்லா நேரமுமே கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா நேரமுமே அதே இடத்துல வருவாங்களா? சப்போர்ட்டுக்குள்ளே வருவாங்களா? சப்போர்ட்டை உடைச்சு போயிட்டு, அதாவது என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன் ஞாபகம் இருக்கா? 3 விஷயம். ஒன்று, தொடாம போவாங்க. இன்னொன்று, தொட்டுட்டு போவாங்க. இன்னொன்று, உடைச்சிட்டு போவாங்க. கவனிங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலேருந்து வருதுன்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குன்னா இதை வந்து தொடாமல் இப்படி போயிடும். சம்டைம்ஸ் தொட்டுட்டு இப்படி போகும். மூணாவது உடைச்சிட்டு இப்படி போகும். சப்போர்ட்டை உடைச்சிட்டு இதெல்லாம் விட ஜாஸ்தியாக போகும். அப்போ இது உடைச்சு போனால் எது வரைக்கும் போகும்? இதை தொடாமல் போனால் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, இல்லை ட்ரெண்ட் லைன் இருக்குது, இல்லை இப்படியோ ட்ரெண்ட் லைன் இருக்கும், இல்லை இப்படி இப்படி இருக்கும். இது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் ப்ரைஸ் லைன் சொல்கிறோம். இப்படி அப்பர் ட்ரெண்ட் லைன், இல்லை லோயர் ட்ரெண்ட் லைன் இருக்கும். இப்படி வர்ற மார்க்கெட் இப்படி தொட்டுட்டு போகும். இதை உடைச்சு போனால் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தெரியணும்ல. எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கணும்ல. உடைச்சு போனால் எது வரைக்கும் போகும், இல்லை எது வரைக்கும் நான் ட்ரை பண்ணலாம், இந்த 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 கீழே போகிற இதை வந்து நான் எது வரைக்கும் ட்ரை பண்ணலாம், இல்லை நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம். அதாவது அடுத்த 3 கேண்டில் வரைக்கும் ட்ரை பண்ணலாம், கரெக்டு தான். இதே நான் ஒரு 3 மணி நேரத்தில் எங்கேயோ போயிடுச்சுன்னா அதுக்காக 3 மணி நேரத்தில் திரும்பிடும், 3 மணி நேரத்தில் திரும்பிடும் நான் உட்காந்துருக்க முடியுமா? இல்லை 15 நிமிஷம் 5 நிமிஷத்தில் நான் பண்ணும்போது 15 நிமிஷத்தில் திரும்பிடுன்னு உட்காந்துருக்க முடியுமா? அப்போ எவ்வளவு நேரம் வரைக்கும் அல்லது எவ்வளவு தூரம் வரைக்கும், விச் எவர் இஸ் ஹையர். ரெண்டுக்கும் ஆன்சர் இருக்கணும் இல்லையா? நான் சொன்னேன் அதான், ஒரு ட்ரேட் எடுத்தால் 10 விதமான கேள்விக்கு ஆன்சர் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணலாம்? 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். எவ்வளவு தூரம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டுக்கு நான் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணலாம் பாருங்க. இந்த சப்போர்ட்டுக்கு எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணலாம் எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ எவ்வளோ, இதுக்கு தான் என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரைஸையும் ட்ரெண்ட் லைனையும் கம்பைன் பண்ணி ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம். அதுதான் என்னது? இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள ஃபிபனாசி சேனல். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா, நம்ம ரன்வே மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ரன்வே மெக்கானிசம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஞாபகம் இருக்கா? முதல்ல மார்க்கெட்டோட சென்டிமெண்ட். அந்த சென்டிமெண்ட் தான் 3 விதமாக இருக்கும். ஒன்று ஈக்குவலாக இருக்கும், ஒன்று அப்பர் சைடு இருக்கும், இல்லை விரிவாக கீழே இருக்கும். அப்போ மேலே அப்பர் சைடு இருந்தால் அதோட மீனிங் வேறு, கீழே அப்பர் சைடு அதாவது மேலே சுருங்குது விரிவாகுது அப்படிங்கிறதுனா அதோட மீனிங் தனித்தனி. கீழே சுருங்குது விரிவடையுது அப்படின்னா அதோட மீனிங் தனித்தனி. ஈக்குவலாக இருக்குன்னா அதோட மீனிங் தனித்தனின்னு சொல்லி இப்போ நான் கிட்டத்தட்ட என்ன பண்ணுறேன், ஒரு அரை மணி நேரமாக அதை தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஹையையும் லோவையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லோவில் ஆரம்பித்து இந்த பேரலல் சேனல் எடுத்து அப்படியே கொண்டு போய் இந்த ஹையில் முதல்ல ஜாயின் பண்ணுங்கள். எங்கே கண்ணுக்கு தெரிஞ்சு லோ இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை இருக்குது. அப்போ இதை கீழே கொண்டு வந்து கவனிங்க, கீழே கொண்டு வந்து திரும்ப கொண்டு போய் எங்கே இடிக்குதோ, இந்த ஹைக்குள்ளே இந்த லோக்குள்ளே எங்கே இடிக்குதோ அங்கே என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இடிங்க. இடிச்சிட்டு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்க, இதோட 50% லைனு ட்ரா பண்ணுங்க. புரியுங்களா? சரி, அதே மாதிரி அப்பரையும் கவர் பண்ணணும் இல்லையா? கீழே உள்ள ட்ரெண்ட் லைன் மட்டும் வரைய மாட்டோம், மேலே உள்ளதுக்கு வரைகிற மாதிரி. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த லோ டு ஹை மேலே ஃபுல்லாக கொண்டு போங்க. இந்த லோக்கு இந்த ஹைக்குள்ளேயும் இந்த லோவுக்குள்ளேயும் இடையில எங்கே இடிக்குதோ அங்கே கொண்டு வந்து வைங்க, பாடியில் வைங்க. சரியா? சரி, அப்போ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ப்ரைஸ் லைன்னு வரைங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ ப்ரைஸ் லைன்னா இந்த 50க்கு கீழே அண்டர் வேல்யூ. புரியுதா? இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன், இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இதையும் உடச்சி போயிருக்கு. அப்போ எது வரைக்கும் இது போகிற வரைக்கும் நம்ம இந்த ஹை அண்ட் லோவுக்கு வெயிட் பண்ணலான்னா கவனிங்க. இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு டாட்டு காட்டும். இங்கே பாருங்கள், இங்கே 1 2 3, அடுத்து 1 2 3, அடுத்து 1 2 3 காட்டுது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டாட் இதில் வந்து இது வந்து ஷார்ட் டேர்ம் ஜோன். இவ்வளோதான் ஷார்ட் டேர்மோட. இதுக்குள்ளே திரும்பினா தான் ஷார்ட் டேர்மாக திரும்பி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அடுத்த 3 டாட்டு காட்டு பார்த்தீங்களா, இது மிட் டேர்ம் ஜோன். இதுக்குள்ளே திரும்பிச்சுன்னா மிட் டேர்ம் ஜோன். அதுக்கப்புறம் அடுத்து லாஸ்ட்டாக 3 புள்ளி காட்டுது பார்த்தீங்களா, இதுதான் லாங் டேர்ம் ஜோன். அப்போ இந்த லாங் டேர்ம் ஜோனோட இது இந்த இடத்துல இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அடுத்து இந்த இடத்துல இருக்குது. அடுத்து இந்த இடத்துல இருக்குது. அடுத்து இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஹை அண்ட் லோவுக்கு இதை உடச்சி வெளியில் போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே இந்த ஏரியாவை பிடிச்சி வைக்கிறது வேஸ்ட்டு. திரும்பினா முதல்ல மார்க்கெட் என்ன திரும்பணும், 2 லைன். அப்போ இந்த பவுண்ட்ரிக்குள்ளே திரும்பணும். மார்க்கெட்டு பையரோட இன்வால்மெண்ட் இருக்கணும். மேலேருந்து வந்துச்சு, இந்த பவுண்ட்ரிக்குள்ளே இன்வால்மெண்ட் இருக்கா? அடுத்து என்ன பண்ணும், இடையில பக்கா கேப்பு தெரியுதா? எங்கேயும் கிடையாது. அடுத்து உடச்சுன்னா என்ன ஆகும், இந்த பவுண்ட்ரி தான் இந்த இடத்துக்குள்ள ஸ்ட்ராங்காக போயிருக்கா. இவ்வளோதான் விஷயம். இப்படி தான் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ நீங்கள் என்ன பண்ண,
ஒரு ப்ரைஸை ஹையையும் லோவையும் கனெக்ட் பண்ண அதோட ஸ்ட்ராங்கஸ்ட் பவுண்டரி எங்கே அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதான் நான் சொல்கிறேன், இது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் எங்கெல்லாம் காசு கொடுத்து படிச்சிங்களோ அங்கே கூட இவ்வளோ கிளாரிட்டியாக டெக்னிக்கல் அனலைஸ் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த ஹையர் லோ எடுக்கிறேன், இந்த ஹை இந்த லோ எடுக்கிறேன், பேரல் சேனல் எடுங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை கண்ணுக்கு தெரிஞ்சு லோவை கனெக்ட் பண்ணுங்க, மேலேருந்து கீழே கொண்டு வாங்க, இப்படி எந்த இடத்துல இடிக்குதோ அந்த இடத்துல வைங்க. புரியுதா? எந்த இடத்துல இடிக்குதோ அந்த இடத்துல நிப்பாட்டிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுங்க, அடுத்து கீழே உள்ள ரன்வேக்கு வரையணும், ஹை அண்ட் லோ கனெக்ட் பண்ணுங்க, கம்ப்ளீட்டாக வெளியில் கொண்டு போங்க, இங்கேருந்து கீழேருந்து கொண்டு போங்க, எங்கே இடிக்குதோ ஆப்போசிட்டில் பண்ணும்போது மட்டும் பாடியில் வைங்க, மேலே பண்ணும்போது விக்கில் வைங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் லைக் பாடி விக்கில் நீங்கள் எதில் வேணாலும் வைங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக இந்த ரன்வே மேலே, அதாவது என்ன அர்த்தம், இந்த ஹை கேண்டில் லோ கேண்டிலுக்கு அதிகபட்ச ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதிகபட்ச லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறீங்க. இதுதான் ரன்வே மெக்கானிசம். அப்போ இந்த இது வந்து ஷார்ட் டேர்ம், 2 புள்ளி தெரியுதா ஷார்ட் டேர்ம், இந்த 3 புள்ளி தெரியுதா மிட் டேர்ம், இதுக்குள்ளே மிட் டேர்ம். அதாவது என்ன அர்த்தம், இந்த இந்த நடுவில் உள்ள 2க்கும் புள்ளி தான் 50% லைன். நீங்கள் வரைஞ்சி பார்த்தாலும் அது அங்கே தான் வரும், ப்ரைஸ் பார்த்தீங்களா 50% லைன் அங்கே தான் இருக்குது. புரியுதா? சரி, இதை நான் வச்சுக்கிறேன், இது உங்களுக்கு வேண்டாம். இப்போ நான் இந்த ப்ரைஸ் லைனை கூட எடுத்துறேன். அப்போ நீங்கள் அதிகபட்சம் எதை மார்க்கெட் ஃபாலோ பண்ணும், புரியுதுங்களா? பெரிய பணக்காரன் லாங் டேர்ம் தான் ஃபாலோ பண்ணுவான்னு சொன்னேன். அப்போ இது 1, அதாவது என்ன அர்த்தம், லாஸ்ட்டாக உள்ள 5 லைனை கனெக்ட் பண்ணுங்க. இது 2, அடுத்து 3, அடுத்து இதுக்கு மேலே 4, இதுக்கு மேலே 5. இந்த ஏரியாவுக்குள்ளே செல்லர் கொண்டு வரலன்னா மார்க்கெட் வந்து திரும்ப வரவே வராது, பையரோட கண்ட்ரோலில் போயிடும். அப்போ முதல்ல என்ன பார்த்தோம், இது டு இதுக்குள்ளே ஒரு கரெக்ஷன் வந்தால் வரலாம். அப்போ இங்கே இருக்குது இப்போ மார்க்கெட்டு, போயிட்டு இங்கே ட்ரை பண்ணி இங்கே ட்ரை பண்ணி ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணியிருக்கு, தெரியுதா? அடுத்து அதை விட்டுச்சுன்னா பெரிய கேப்பு, இந்த இடத்துலலாம் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து இந்த ஏரியா தான் பாருங்கள், அதிகபட்சம் எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இந்த 3 லைன் இதுதான். இங்கே நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நீங்கள் இங்கே வச்சுருப்பீங்க, இங்கே சப்போர்ட் இருக்குது, இங்கே ரெசிஸ்டன்ஸ், அதை உடச்சா எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இந்த 1 2 3 இந்த இடத்துக்குள்ளே பெரிய பணக்காரன் வரணும். அப்படி வரலன்னா மார்க்கெட்டை விட்டுருவான். வந்திருக்கானா, துல்லியமாக வர்றானா, ஃபஸ்ட்டு இங்கேயே வந்துட்டான், தெரியுதா? 1, அடுத்து பாருங்க செகண்ட் 2, அடுத்து பாருங்க வேகமாக போனான், தலையெல்லாம் உடைச்சான், பாடியெலாம் வச்சான், ஆனால் இது வரைக்கும் போனான் 3, போக முடியாமல் கொட்டிட்டான். எவ்வளோ கிளாரிட்டியாக வேலை செய்து பார்த்தீங்களா? எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த அளவுக்கு மார்க்கெட்டெல்லாம் துல்லியமாக எந்த கொம்பனாலையும் சொல்ல முடியாது. இதுதான் எக்ஸ்டென்ஷனை கண்டுபிடிக்கிறது. ஒரு பிரேக் அவுட்டையோ சப்போர்ட்டையோ உடைச்சா நான் எவ்வளோ நேரம் வரைக்கும் அல்லது எவ்வளவு தூரம் வரைக்கும், 5 நிமிஷம்னா 3, அடுத்த 3 கேண்டில் 15 நிமிஷம், ஆனால் எவ்வளவு தூரம்னு சொல்ல முடியுமா? உலகத்தில் இருக்கிற எந்த கொம்பனாலும் சொல்ல முடியாது. அதனால தான் நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன், நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு நான் எல்லாருக்குமே சொல்கிறது காரணம் என்ன தெரியுமா? அவ்வளோ இந்த மாதிரி நுணுக்கமாக தெரியணும், சார்ட் உங்களோட பேசுன்றது தெரியணும், அடுத்து எங்கன்னு சொல்லணும். இதுதான் மார்க்கெட்டில் நடக்கிறது. நீங்கள் எந்த ஹையலோ எடுத்தாலும் இதான் நடக்கும். பாருங்க, இப்போ நான் இந்த ஹையலோ எடுக்கிறேன், ரொம்ப பெருசாக எடுத்தீங்கன்னா மார்க்கெட்டை நாங்கள் 50% ஃபாலோ பண்ணோம், அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த ஹையலோ நான் எடுக்கிறேன், டைம் இருக்குது கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஹையலோ எடுங்க, மேலேருந்து அதிகபட்சம் எங்கே அடிக்குதோ அங்கே ஸ்டாப் பண்ணுங்கள், அடுத்து கீழே ஆட்டோமேட்டிக்காக ஹையரில் வரீங்க. இதுதான் ப்ரைஸையும் ட்ரெண்ட் லைனும் கனெக்ட் பண்ணுற விஷயம். நீங்கள் ப்ரைஸ் லைன் தனியாக, ட்ரெண்ட் லைன் தனியாக, அப்புறம் ட்ரெண்ட் லைனோட சேனல் தனியாக வரைகிறதுக்கு பதிலாக இதை வரைஞ்சாலே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ கீழே பாடி, அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த முதல்ல இருக்கிறத விட்டுருங்க, இந்த ரெண்டாவதுலாம் விட்டுருங்க, ஸ்ட்ராங்காக எதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா இது 1, அடுத்து என்னது, இது 2, இது 2, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இது 2 ஒரு பவுண்ட்ரி, இதுக்குள்ளே இங்கே இருக்குது மார்க்கெட்டு, இப்போ இங்கே இருக்குது, இதுக்குள்ளே திரும்பலைன்னா அடுத்து எங்கே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த 3 இடம் வரைக்கும். இதோட எக்ஸ்டென்ஷன் இவ்வளோ பெருசாக இருக்குது, ஏன்னா இவ்வளோ வரைக்கும் பையர் கொண்டு போகலாம். இதை தாண்டி கொண்டு போனால் மட்டும்தான் இது வரைக்கும் செல்லர் போராடுவாங்கன்னு அர்த்தம். இந்த 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 ரெசிஸ்டன்ஸை உடைச்சா இது வரைக்கும் போராடுவாங்க. இதை தாண்டி போயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கு மேலே உங்கள் பொசிஷன் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றது உத்தமம். பார்த்தீங்களா, நான் சொன்னபடியே நடந்திருக்கா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிரேக் அவுட்டும்பீங்க, உங்கள் அத்தனை பேர் பிரேக் அவுட்லையும் தலையில் துண்டை போட வச்சுருப்பான். ஆனால் எங்கே வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு தெரியுதா, இந்த ஏரியா. அப்போ முதல்ல மார்க்கெட் என்ன இருந்துச்சு, இங்கே இருந்துச்சு, இடையில நான் ஸ்டாப். இந்த இடத்துக்குலாம் எந்த கொம்பனாலையும் இந்த இடத்துல நான் செல் எடுப்பேன்னு எவனாலும் முடிவு பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஆனால் நாங்கள் பண்ணுவோம் இந்த இடத்துல தான் அப்படின்னு. புரியுதா விஷயம்? அப்போ இதை தாண்டி பாடி வச்சா மட்டும்தான் மேலே போகுது. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் கீழே தான் வரும். எவ்வளோ கிளாரிட்டியாக வேலை செய்து பாருங்கள். ஒரு பிரேக் அவுட்டை உடைச்சா எது வரைக்கும் அதோட ஸ்ட்ரென்த் இருக்கும்.
இது நீங்கள் 1 நிமிஷத்துக்கும் வேலை செய்யும், 1 வீக்குக்கும் வேலை செய்யும், 1 மந்த்துக்கும் வேலை செய்யும். அதான் நான் சொல்கிறேன், சார்ட்டுன்னு சொல்லி உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நான் சொல்லி கொடுக்குற விஷயம் வேலை செய்யும். சும்மா உட்காந்துட்டு அதுக்கு தனியாக படிக்கணும், இதுக்கு தனியாக படிக்கணும், அதை படிக்கணும், இதை எவ்வளோ காசு கட்டி படிச்சிங்கல்ல, இவ்வளோ யதார்த்தமாக எளிமையாக இருக்கா? முதல்ல துல்லியமாக சொல்ல முடியுமா? அடுத்து இங்கே தான் பையரோட பவர் இது வரைக்கும் தான் இருக்கும். இதை தாண்டி போகிறது ரொம்ப சிரமம். இப்போ 3ஓ 4ஓ நான் காட்டியிருக்கேன். 4லுமே எவ்வளோ கிளாரிட்டியாக வேலை செய்யுது பாருங்கள். இதை உடச்சி இவ்வளவு அக்ரெசிவாக போனாலும் எங்கே வரைக்கும் போக முடிஞ்சிருக்கு பாருங்கள். எதை தாண்டி அவனால் பாடி வைக்க முடியல. கண்டிப்பாக அதை தாண்டி அவனால் பாடி வைக்க முடியல. அப்போ பாருங்கள், அதான் நான் சொன்னேன், இந்த ஸ்ட்ராங் டு ஸ்ட்ராங்கஸ்ட் இந்த ரெண்டுங்கிறது என்ன ஆகுது? இந்த ரெண்டு முடியல அப்படின்னா மார்க்கெட் என்ன அடுத்த இந்த 3க்குள்ள கட்டாயம் 99.9999% இந்த இடத்துக்குள்ள மார்க்கெட் கரெக்ஷன் போட்டே ஆகணும். அப்படி போடலைன்னா அதுக்கு மேலே உங்கள்கிட்ட ஏதாவது செல் போர்ஷன் இருக்குது அப்படின்னா அதை தலையை தூக்கி வீசிட்டு அடுத்த வேலையை பாருங்கள். அடுத்த பவுண்டரிக்கு மார்க்கெட் போயிடும்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். அப்போ பாருங்கள், இந்த இடம் திரும்பி எது வரைக்கும் வந்துச்சு? இதை தாண்டி இங்கே இருக்குது பாடி வீக்கு. அப்போ கடைசியில் இங்கே வரைக்கும் வந்துச்சு. திரும்ப இங்கேருந்து இங்கே போச்சு, திரும்ப இங்கே வந்துச்சு, கடைசி வரைக்கும் அதோட ப்ராஃபிட்டை கொடுக்காம அந்த 3 பவுண்ட்ரி இந்த ஏரியா 5 லைன் 1 2 3 4 5 இந்த லைனுக்குள்ளே வராமல் போக, அவ்வளோதான். இதை தாண்டி அவுட் சைடு வச்சுச்சுன்னா என்ன ஆகும்? எப்போவுமே மார்க்கெட் என்ன பண்ணணும்? இங்கே இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு வரையணும், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதான் நான் வரைஞ்சி காமிச்சேன். இதுக்கு வரையணும், இது எக்ஸ்டென்ஷன் இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இது வரையணும். அப்போ இது கீழே உள்ளது கூட இது வரையணும். அப்போ புரியுதுங்களா? அதான் சொல்லலாம், மார்க்கெட் வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணும். இந்த ஹை கேண்டலுக்கும் இந்த லோ கேண்டலுக்கும் அதிகபட்ச லோ எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ என்ன ஆகுது? இது ஒன்று. அதாவது இதில் ரொம்ப ப்ரீசியஸானது என்னது? ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம இது எக்ஸ்டென்ஷன் கண்டுபிடிக்க தான் வரைகிறோம். லாஸ்ட்டாக இருக்கிறது இந்த 3 1 2 3 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இது ரெசிஸ்டன்ஸ்னால் இது இந்த ரெசிஸ்டன்ஸை எது வரைக்கும் மார்க்கெட் கொண்டு போகலாம்? இந்த பவுண்டரி வரைக்கும். இதை தாண்டி போச்சுன்னா இதுக்கு மேலே இதை வச்சிருக்கிறது ஆபத்து. இதை தாண்டி போனால் மட்டும்தான் பையர் ஸ்ட்ராங்காக கொண்டு போக முடியாது. அப்போ நான் என்ன சொன்னேன்? ஏற்கனவே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி கீழே எது வரைக்கும் கொண்டு போனா, எதை தாண்டி கொண்டு போனா அஃபீஷியலாக பை ட்ரெண்டு அப்படின்னு நான் சொன்னேன். அது மாதிரி மேலே அந்த பை ட்ரெண்டு எது வரைக்கும் கொண்டு போக முடியுங்கிறதையும் இப்போ சொல்லியிருக்கேன். புரியுதா நான் சொல்கிறது? கீழே மேலே நீங்கள் உலகத்தில் ஏதாவது ஒரு யூடியூப் சேனலை எடுத்து காட்ட சொல்லுங்கள் இவ்வளோ கிளாரிட்டியாக. ஏதாவது ஒரு சேனல் எந்த மொழியில் வேணாலும் எடுத்துக்கோங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆயிரம் மொழியை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு சேனலு உங்களுக்கு இந்த அளவுக்கு கீழே இதை தாண்டி போனால் தான் பை, மேலே இந்த பை இது வரைக்கும் தான் போகும், அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு 99.99% இல்லை அப்படிங்கிற சொல்கிற சேனல் இருக்கா? உலகத்திலே கிடையாது. புரியுதா நான் சொல்கிறது? உலகத்திலே கிடையாது. அதனால தான் சொன்னேன், இந்த சேனலில் வர்ற ஒவ்வொரு விஷயங்களும் விலை மதிப்பு இல்லாத விஷயங்கள். புரியுதாண்ணா? அப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் பாருங்கள். சாதாரணமாக ஒரு ப்ரைஸை வச்சு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறது, வெறும் ட்ரெண்ட் லைனை வச்சு பண்ணுறது, ட்ரெண்ட் லைனில் பேரலல் சேனல் வச்சு பண்ணுறது, அதே அது ஹை அண்ட் லோவுக்கு வச்சு மொத்தமாக பேரலல் சேனலு ப்ரைஸ், அதாவது பேரலல் சேனலு ப்ரைஸ் லைனு ட்ரெண்ட் லைனு மொத்தமாக கனெக்ட் பண்ணி அதோட அப்பர் பவுண்ட்ரி லோயர் பவுண்ட்ரியை கண்டுபிடிக்கிறது. அது மாதிரி கீழே ட்ரெண்ட் லைனை உடைச்சா எங்கே உடைச்சா அஃபீஷியலாக இது பையாக போகுது, எங்கே உடைச்சா அஃபீஷியலாக இது செல் ஆகுன்றதை கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த பையும் செல்லும் எது வரைக்கும் இது நீடிக்கும், எதை தாண்டி இது போகவே முடியாதுங்கிறத கண்டுபிடிக்கிறது. அப்போ எல்லா விஷயத்துக்கும் ஆன்சர் இருக்கா? ஆனாலும் நான் இப்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் 20% வேலைகள் தான். இதுலேயும் நீங்கள் அதுக்காக இதில் பண்ணால் ப்ராஃபிட் வந்துருமான்னா வராது. மார்க்கெட் என்ன ஆகும்? அந்த ஒரு டைம் உடைக்கும், 10ல் 7 டைம் இது வேலை செய்யும். 3 டைம் உடைக்குது பார்த்தீங்களா? அந்த 3 டைம் முரட்டுத்தனமாக உடைச்சி போகும். புரியுதா? உங்களாலலாம் ஸ்டாப் லாஸ் அடித்தா கூட விழுகாது, அவ்வளோ வேகமாக போகும். அதுதான் பெரிய ஆபத்து. அதனால தான் சொல்கிறேன், கரண்ட் ஃப்ரேமில் நீங்கள் மார்க்கெட்டை கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்த ஃப்ரேமில் நீங்கள் கரெக்டும் பண்ணணும், மெக்கானிசம் பண்ணணும். பயப்படாமல் நீங்கள் மெக்கானிசம் பண்ணணும். பண்ணலைன்னா கோவிந்தா தான், மொத்த காசும் போயிடும். அதனால தான் சொல்கிறது, இது எல்லாமே 20% விஷயங்கள் தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் இவ்வளவு கிளாரிட்டியாக சொல்லி கொடுத்தேன். நான் ஏன் அதெல்லாம் சூப்பராக பண்ணுங்க, வீடு வாசல்லாம் விற்று உள்ளே போடுங்கன்னு ஏன் சொல்ல தெரியாதா? ஏன் சொல்கிறேன்? நான் உண்மையே சொல்கிறேன். நீங்கள் கேட்டால் கேளுங்க, கேட்கலன்னா போங்க. புரியுதா? இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் யாரும் என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி. யாரும் எந்த சேனலையும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. இதே காசாக்குன்னா நான் என்னது இந்த விஷயத்தையே நான் வீடியோவாக கொடுத்தேன்னா ஒரு ஆளுக்கு 20,000 ரூபா வாங்கலாம். இது வரைக்கும் நான் இந்த சேனலில் ஃப்ரீயாக என்ன சொல்லி கொடுத்துருக்கணும், இதை கூட நீங்கள் படித்த இடத்துல இருக்காது. உங்கள் மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்கள். கேண்டில் நான் சிஎம்சி படித்தேன், அது படித்தேன், இது படித்தேன், என்னென்னத்தையோ படித்தேன்னு சொல்கிற ஆட்கள்லாம் இவ்வளவு கிளாரிட்டியாக நீங்கள் படிச்சிங்களா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் அந்த கேள்வியை கேட்டு பாருங்கள்.
இவ்வளவு கிளாரிட்டியாக நீங்கள் ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்ண முடியாது. எங்கே ஆரம்பிக்குன்றது வந்து எது வரைக்கும் போகுன்ற வரைக்கும் எவனாவது சொல்ல முடியுமா? நீங்கள் வந்து சொல்லுங்க பார்ப்போம். நான் ஓப்பன் சேலஞ்சே நான் உங்களோட போட்டியில் கலந்துக்கிறேன். யாராவது வந்து சொல்ல பார்க்க. நீங்கள் இந்தியாவில் இல்லை, உலகத்துல இருந்து எவனை வேணாலும் கூட்டி வந்து இங்கே ஆரம்பித்தா அடுத்து இங்கே வரைக்கும் தான் போகும், அஃபீஷியலாக இதை தாண்டினா தான் பை, இந்த பை இது வரைக்கும் தான் போகும்னு சொல்லுங்க பார்ப்போம். எவனாலையும் முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், நேற்று கூட சொன்ன பாருங்க, எனக்குன்னு எந்த ப்ரொஃபைலும் கிடையாது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எங்கே தேடினாலும் நான் இருக்க மாட்டேன். ஆனால் எங்கே தேடினாலும் என்ன அது நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் சொன்னேன், மார்க்கெட்டிங் தேவையில்லை, திறமசாலிக்கு மார்க்கெட்டிங் தேவையில்லை. திறமசாலிக்கு திறமையை புரிஞ்சுக்கிட்டவங்களே அவங்க தான் அவங்களுக்கான மார்க்கெட்டிங். புரியுதா? இன்னைக்கு வரைக்கும் என்னோட கிளைண்ட் எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா, என்னோட பழைய கிளைண்டோட அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறேன். அதோட ரிசல்ட்டில் அவங்களே போய் கிளைண்ட்டை ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. கோர்ஸும் அப்படி தான். இன்னைக்கு வரைக்கும் என்னோட பழைய ஸ்டூடெண்ட்டு இங்கே போனால் சூப்பராக படிக்கலாம், இங்கே போனால் நீ இதில் ஜெயிச்சிடலாம், லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம்னு சொல்லி தான் இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டுருக்காங்க. புரியுதா? இந்த சேனல்லே நிறைய பேர் என்ன பண்ணீங்க, நிறைய பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணாங்களா? எனக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு இந்த சேனலை பற்றி சொன்னார், நான் உங்கள் வீடியோ பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு சார், ரொம்ப டோட்டலே வேறு மாதிரி இருக்குது, யதார்த்தமாக இருக்குது, ஐயோ இப்படி நிறைய 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 இது எல்லாமே அதான் நான் சொன்னேன். ஒரு திறமசாலியை மறைச்சு வைக்க முடியாது. திறமசாலிக்கு விளம்பரம் தேவையில்லை. நான் சொன்னேன் இல்லையா, பூக்கடைக்கும் விளம்பரம் தேவையில்லை, சாக்கடைக்கும் விளம்பரம் தேவையில்லை அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது என்ன அர்த்தம், சாக்கடையை பூக்கடை மாதிரி காட்டினாலும் என்னைக்கா இருந்தாலும் இது சாக்கடை தான் தெரிஞ்சு போயிடும். என்னதான் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி, என்னதான் இது பண்ணி, என்னதான் டெஸ்டிமோனி எழுதி, என்னதான் பண்ணாலும் இது வேலை செய்தா செய்யலான்றது ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும்ல, ட்ரேட் பண்ணும்போது தெரிஞ்சு போயிடும். இது வேலை செய்யுங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த விஷயங்கள் 100 டெமோ ட்ரேட் பண்ணுவாங்க, 100 டிரைவ் ட்ரேட் பண்ணுவாங்க, இது லைவாக ட்ரைனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேலை செய்யாத விஷயத்த நான் என்ன பண்ணுவேன், வீடியோவை கொடுப்பேன், என் பர்சனல் நம்பர் கொடுக்க மாட்டேன், இப்போ நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன். அப்போ என்ன பண்ணுவேன், அது வேலை செய்யாதுன்னு தெரியும், அப்போ நான் எப்படி பேச முடியும்? என்னோட பர்சனல் நம்பரே கொடுத்து நானே கிளாஸ் எடுத்து நானே ட்ரைனிங் அட்டன் பண்ணுறேன்னா அப்போ அது வேலை செய்யணும்ல. இப்போ வேலை செய்கிறேங்கிறதுனால தானே நம்ம இந்த ட்ரைனிங்கை லைவாக எடுக்கிறோம், சேலஞ்ச் பண்ணுறோம். 100 டெமோ ட்ரேட் இந்த ட்ரைனிங்கில் இருக்கும், 100 லைவ் ட்ரேட் இருக்குன்னு. அப்போ எங்கேயாவது நீங்கள் ட்ரைனிங் போன இடத்துல 100 டெமோ ட்ரேட் 100 லைவ் ட்ரேட் இருக்கா? ஏன் இல்லை? அது வேலை செய்யாதுன்னு அவனுக்கே தெரியும். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், தியரியாக 1 நாள் 2 நாள் கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணி எஸ்ஆகி ஓடிடுறான். அவ்வளோதான் விஷயம். அது வேலை செய்யாது. அவன் பண்ட பாத்திரம் விற்கிறவன். புரியுதா? அதான் அடிக்கடி சொன்னேன், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் கோச்சிங் கிளாஸ் நடத்துறதுக்கும் அந்த ஐஏஎஸை பற்றி பேசுகிறதுக்கும் ஒரு சும்மா வந்து ஹிஸ்ட்ரி வாத்தியார் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தான் நான் சொன்னேன், சும்மா மார்க்கெட்டில் டூலு அது இது இண்டிகேட்டர் விற்கிறேன், ரோபோட் விற்கிறேன், அந்த இது பண்ணுறேன், இந்த இது பண்ணுறேன்னு சும்மா டெக்னிக்கலாக பேசி அந்த ப்ராடக்டை விற்கிறதுக்கும், இதே தொழிலாக பண்ணுறது 25 வருஷமாக தொழிலாக பண்ணுற நபர் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க பண்ணுறது எல்லாம் ரீட்டைலரோட பார்வையில் மார்க்கெட்டை உங்களுக்கு காட்டுறாங்க. நான் என்ன பண்ணுறேன், பணக்காரனோட பார்வையில் மார்க்கெட்டை காட்டுறேன். அதனால தான் இங்கே ஜெயிக்க முடியுது. அந்த ஜெயிக்கிற 1% பேர் என்ன பண்ணுறாங்கிறத நான் வீடியோ 1லேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். நம்மளோட ட்ரைனிங் ஃபுல்லாக அதுதான். அவன் என்ன பண்ணுறான், அந்த தோற்று போகிற 99 பேரில் எப்படி தோற்று போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றத உங்களுக்கு காட்டுறான். ரெண்டும் ஒன்று தானே. ஒருத்தன் 17 மார்க்கும் வாங்கி ஃபெயில் ஆனானே, 34 மார்க்கும் வாங்கி ஃபெயில் ஆனா, ரெண்டு ஃபெயில் தானே. நீங்கள் தோற்று போகிறதே கொஞ்சம் லேட்டாக தோற்று போகிறது எப்படி அப்படின்றத அவன் சொல்லி கொடுக்குறான். அவ்வளோதான் விஷயம். கொஞ்சம் தாக்கு பிடிச்சி தோற்று தான் போக போகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் ஃபவுண்டேஷன் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றுறோம். அடிப்படையே மாறுது. அண்டர் வேல்யூவில் வாங்குங்க அப்படிங்கிற அந்த அந்த ஜீனே மாற்றுறோம். அப்போ அண்டர் வேல்யூவில் பாருங்கள். இப்போ நான் என்ன சொன்னேன், ஓவர் வேல்யூ, இது வந்து எக்ஸ்டென்ஷன் பவுண்ட்ரி அப்படின்னு நான் சொன்னேன். இதை தாண்டி இந்த பை போச்சுன்னா மட்டும்தான் மேலே போகும். ஆனால் 99.99% போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். 7-8 தடவை எடுத்து வரைஞ்சி காமிச்சேன். போச்சா? போகாது. அதான் விஷயம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பச்சை கலர் கேட்டப்ப இங்கே இந்த இந்த ஏரியாவில் கொஞ்சம் இந்த இடத்துல செல்லை போட்டுருவீங்க. நீங்கள் தான் 5 நிமிஷம் தாண்டி வரது இல்லையே. உங்களுக்கு இது இங்கேயும் நான் அதே 5 நிமிஷம் சார்ட் தான் 7 தடவை வரைஞ்சி காமிச்சேன். 7 தடவையும் அந்த தாண்டி போச்சா? அப்போ பாருங்க, போகாது. இதான் விஷயம். இதுதான் அந்த மார்க்கெட்டில் உள்ள இந்த பேஷனுங்கிறது. நான் அடிக்கடி சொல்லலையா, எனக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப பிடிக்கும். சும்மா சாதாரணமாக ஓவர் நைட்லலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி காலையில் உட்காந்து சாயங்காலம் கிடச்ச விஷயம் கிடையாது. இப்போ நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம்லாம் எத்தனையோ, அதான் நான் சொன்னேன், என்னோட லைஃப்பில் பாதி இரவுகள் நான் தூங்காமல் உட்காந்துருக்கேன். பாதி இரவுகள்
பகலில் படிப்பேன், நைட்டு மார்க்கெட் படிப்பு, மார்க்கெட் படிப்பு, மார்க்கெட். சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு உட்காருவேன், காலையில் 8:30 மணி ஆயிடுவேன். ஆனால் எனக்கு 10 நிமிஷம் உட்காந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ மாதிரி எத்தனையோ இரவு பழக்கம் சும்மா சர்வசாதாரணமாக ஓவர் நைட்டில் கிடைக்கல. அதனால தான் நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன், இந்த சேனல் நீ பார்த்தா பாரு, இல்லாட்டி இடத்த காலி பண்ணுன்னு சொல்கிறது காரணம் அதுதான். புரியுதா? இதை விட எளிமையாக தர்ற சேனல் உலகத்திலே கிடையாது. நீ எங்கே வேணாலும் சுற்றிட்டு கடைசியில் இங்கே தான் வருவேன். நான் சொல்கிறதான் உண்மைங்கிறது உனக்கு என்ன ஆகும், இன்னைக்கு புரியலன்னா என்னைக்காக புரியும், அன்னைக்கு ஓடிடுவேன். எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் சொல்கிறதான் உண்மை. ஏன்னா நான் ஜெயிக்கிற 1% பேர் என்ன பண்ணுறானோ அதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் தோற்று போகிற 99% பேரை தேடி தேடி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் எங்கே திறமையாக சுற்றினாலும் கடைசியில் இங்கே தான் ரிசல்ட் இருக்குது. இங்கே தான் நீங்கள் வந்தாகணும், எந்த சேனலை பார்த்தாலும். அதனால தான் நான் சொல்கிறேன், வெறும் சார்ட்டை வச்சுக்கிட்டு அப்படி என்ன பண்ணுறேன், எந்த இண்டிகேட்டர் எடுக்காமல் சும்மா கோடு அப்படி இங்கேருந்து இங்கே இருக்கிறேன், இங்கேருந்து டூல்ஸை வச்சே சொல்லி கொடுக்குறேன். அதான் விஷயம். இதெல்லாம் டூல்ஸு. இண்டிகேட்டருங்கிறது இங்கே இருக்குது. இதில் போய் நான் எதையுமே எடுக்கலை இப்போ வரைக்கும். வெறும் டூல்ஸை வச்சு கோடு போடுறது, புள்ளி வைக்கிறது, அது பண்ணுறது. இது அதனால தான் இங்கே 99.99% நான் என்ன சொல்கிறேனோ அதான் நடக்குது. அதானே இப்போ நம்ம பார்த்தோம். இதை தாண்டி மார்க்கெட் போகாது அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னேன் இல்லையா, இதை தாண்டி போனால் மட்டும்தான் போகும். அப்போ இந்த இடத்துல இருக்குன்னு நான் என்ன சொன்னேன்னா, இதை தாண்டி இந்த ஏரியாவில் பாடி இருக்குது, விற்க தாண்டி விற்க வைக்க ட்ரை பண்ணும். அந்த பாடியை எல்லாமே மேலே 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 கொண்டு வரும். ஆனால் இதை தாண்டாது. ஏன்னா அஃபீஷியலாக இந்த இடத்த தாண்டினா மட்டும்தான் பை. அப்போ ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ணால் முடியல. அப்போ என்ன ஆகும், தாண்டும். போயிட்டு போயிட்டு திரும்பி திரும்பி வந்து அந்த, அதாவது என்ன அர்த்தம், ஃபியூல் போட்டு தாண்டும். ஃபியூல் போட்டு தாண்டும். அப்போ இதுக்கே கூட நம்ம வரையும். அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு ரீசெட் பண்ணுவோம். கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதுக்கு இந்த ஹை அண்ட் லோக்கு ப்ரைஸ் லைன் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதுக்கு சேனல் வந்து என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்குது மேலே அப்பர் பவுண்ட்ரி, அடுத்து என்ன பண்ணுது மேலே லோயர் பவுண்ட்ரி, கீழே உள்ள லோயர் பவுண்ட்ரி, ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் நீங்கள் உட்காந்து ஒவ்வொரு இடம் வரையணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த இடத்துல தான் அஃபீஷியலாக. அப்போ இந்த இந்த முதல்ல பாருங்கள், இந்த இந்த மிட்டம் பாயிண்ட்டை மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். இது 1 2 3 4 5. அட்லீஸ்ட் என்ன பண்ணுது, இந்த மிட்டமுக்குன்னா அந்த 5 லைன் வரையணும். 1, இப்போ மார்க்கெட் அந்த இடத்துல தான் இருக்குது. 2, அடுத்து இது மேலே உள்ள 3 ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். மேலே உள்ள 3 பாயிண்ட், அதுக்கப்புறம் மேலே உள்ள இந்த பாயிண்ட் மிட்டம். அப்போ இந்த 3 பாயிண்டில் ரொம்ப முக்கியமானது இது மார்க்கெட். பாருங்கள், இப்போ தான் இந்த முதல் பவுண்ட்ரிலே போராடிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? ஏன் கரெக்டாக இந்த பவுண்ட்ரி போச்சு, திரும்பிச்சா, போச்சு, போக முடியாமல் திரும்பிச்சா. இப்படி தான் மார்க்கெட் வேலை செய்யும். புரியுதா? அடுத்து என்ன ஆகும், இதை உடைச்சு இப்போ நீங்கள் கீழே பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள். போச்சு, வந்துச்சு, இதை உடைச்சிச்சு, இந்த தலையை உடைச்சு, இப்போ போச்சு, திரும்பி வந்துச்சு, இப்போ இந்த தலையை உடைச்சிச்சு. இப்போ என்ன பண்ணிருக்கு, போயிட்டு திரும்பி வந்து ஃபியூல் போட்டுது. நான் சொன்னேன் இல்லையா, டெப்த் இருந்தால் ஸ்ட்ரக்சர் இருக்கும். டெப்த்துக்கு தகுந்த ஸ்ட்ரக்சர் இல்லாமல் மார்க்கெட் போக முடியாது. இப்போ மேலே போச்சு, போக முடியாமல் திரும்பி வந்து பெட்ரோல் போட்டு வேகமாக, அதாவது ஒருத்தர் தாண்டணும்னா என்ன பண்ணுவோம், தாண்டணும்னா என்ன பண்ணுவோம், வேகமாக மெதுவாக போயிட்டோம்னா பின்னாடி ஒரு 10 அடி 20 அடி எடுத்து வேகமாக ஓடி தாண்டுவோம். அதே மாதிரி தான் இதை தாண்டணும்னா என்ன பண்ணணும், போயிட்டு திரும்பி வந்து பின்னாடியிலேருந்து வேகமாக போகணும். இதை தாண்டணும்னா என்ன பண்ணணும், பின்னாடி ஓடி வந்து வேகமாக போகணும். இதை தாண்டினா என்ன பண்ணணும், பின்னாடி ஓடியாந்துருக்கு, இன்னும் வேகமாக ஓடணும். ஓடிச்சுன்னா எங்கே போகும், இங்கே வரைக்கும் போகும். ஏன், அங்கே தான் அடுத்தடுத்த எக்ஸ்டென்ஷன் பவுண்டரி இருக்குது. எதுக்கு, ஷார்ட் டேர்முக்கு. அப்போ என்ன ஆகும், ஷார்ட் டேர்மாக மார்க்கெட்டு திரும்பலை. கவனிங்க, இந்த ஏரியாவுக்குள்ளே திரும்பலைன்னா 1 2 3 இதுக்குள்ளே மார்க்கெட், இப்படி வேகமாக வர்ற மார்க்கெட் இதுக்குள்ளே திரும்பலைன்னா அடுத்து லாங் டேர்முக்கு போயிடும். அப்போ லாங் டேர்மோடது எங்கே இருக்குது, அடுத்த 5 லைன் இங்கே பாருங்கள். இதுதான் அல்டிமேட்டாக உள்ள எக்ஸ்டென்ஷன். இதை தான் மார்க்கெட் ஃபாலோ, பெரிய பணக்காரன் ஃபாலோ பண்ணுவான். உங்களை மாதிரி ஷார்ட் டேர்ம் மிட் டேர்ம்லலாம் உட்காந்துக்கிட்டு அவன் என்ன கையை அப்படியே பொறுக்க முடியாமலாம் பை பண்ண மாட்டான். அடுத்த மேஜர் பவுண்டரி எங்கே இருக்குது, இந்த 3 லைன். இதை உடைச்சா மட்டும்தான், இதை உடைக்கிறது சர்வசாதாரணம் கிடையாது. அப்போ என்னதான் பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்மளோட 100 இருக்குது. அதோட எக்ஸ்டென்ஷன் பவுண்டரி தெரியுதா? சும்மா வெறுமனே மார்க்கெட்டை ப்ரைஸ் இல்லைன்னா பார்க்காதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. அதை பவுண்ட்ரியாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். இதெல்லாம் நான் முன்னாடியே நிறைய சொல்லியிருக்கேன். ப்ரைஸ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. பவுண்ட்ரியாக பாருங்கள் எப்போவுமே. அப்போ இந்த பவுண்ட்ரி எங்கே இருக்குது, இதை உடைச்சா இங்கே வரைக்கும் வரணும். முதல்ல இதை உடைக்கணுமே. இதை உடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் சொன்னேன், வந்து போய் வந்து போய் வந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்ட்ராங் தாண்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த கவனிங்க, இப்போ இதை வந்து எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. அப்போ இதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த இதோட வரீங்க. அப்போ எங்கே வரைக்கும் வந்திருக்காங்க பாருங்க, 25 வந்திருக்காங்க. தெரியுதா, திரும்ப 25. அப்போ இது வரைக்கும் வந்திருக்காங்க, ட்ரெண்ட் லைன், ப்ரைஸ் லைனோட ட்ரெண்ட் லைன். சரி, அப்போ இது மேலே போனால் எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனிங்க. அப்போ இதோட இது எக்ஸ்டென்ஷன்.
வரைஞ்சிங்கன்னா என்ன ஆகும்? இப்போ இது உடச்சி அடுத்து போச்சுன்னா எங்கே போகும்? இதோட அப்பர் பவுண்டரியோட பேரலல் சேனல் இந்த ட்ரெண்ட் லைனோட பேரலல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணும்? இந்த இதில் தான் மேலே போய் இடிக்கும். அப்போ அங்கே என்ன இருக்குது? இங்கே தான் இந்த லைன் இருக்குது. தெரியுதா? எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிருக்கா? இதை தாண்டிச்சு இதுக்கப்புறம் எம்டி ஸ்பேஸ் தான், நேராக இங்கே வந்துடும். அதனால் நீங்கள் நினைப்பீங்க இவ்வளவு இறங்கியிருக்கு, அவ்வளோ ஏறாதா? ஏறாது. அங்கேருந்து வேகமாக போகும். நடந்து போகிறவன் ஓடுவான், ஓடுறவன் காரில் போய், காரில் போகிறவன் ஃப்ளைட்டில் போய், ஃப்ளைட்டில் போகிறவன் ராக்கெட்டில் போவான். இதுதான் மார்க்கெட்டில் நடக்கும். அப்போ அப்போ இது எதுக்காக இது சொல்கிறது? இதில் பின்னணியில் ஒரு முக்கியமான கருத்து இருக்குது. என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? நடந்து போனால் உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்? அடுத்து ஓடணும். ஓடுனா எவ்வளோ எனர்ஜி ஆகும்? ரெண்டும் எனர்ஜி. அடுத்து என்ன பண்ணணும்? காரில் போகணும். காரில் போனால் எவ்வளோ எனர்ஜி வேணும்? அதுக்கு தந்தால் அவ்வளோ செலவாகும். அவ்வளோ பெட்ரோல் போடணும். நடந்து போகிறதுக்கு வேறு என்னது? 10 காசு இருந்தால் கூட, கையில் காசு இல்லைன்னா கூட நடந்து போயிடலாம். ஆனால் ஓடணும்னா உடம்புல கொஞ்சம் தெம்பு வேணும். அப்போ தான் ஓட முடியும். இதே காரில் போகணுன்னா கையில் 1000 ரூபா 2000 ரூபா இருக்கணும். அப்போ தான் பெட்ரோல் போட்டு இன்னும் வேகமாக முடியும். ஃப்ளைட்டில் போகணுன்னா 5000 10,000 இருக்கணும். அப்போ தான் இன்னும் வேகமாக ஓட முடியும். ராக்கெட்டில் போகணுன்னா 5 கோடி 10 கோடி வேணும். அப்போ தான் இன்னும் அதிக ஹைட்டுக்கு போக முடியும். இது எல்லாமே அதிக அதிக உயரத்துக்கு போகிற சமயம். இது விஷயம். அப்போ இதே மாதிரி முதல்ல என்ன ஆகும்? மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா, ஒன் செகண்ட் ப்ளீஸ். அதாவது காசு வேணும்னா என்ன அர்த்தம்? நீங்கள் 5 நிமிஷத்துக்கு பண்ணீங்கன்னா நடந்து போகிற அளவுக்கு காசு இருந்தால் போதும். அதே மார்க்கெட் வந்து இன்னும் அக்ரெசிவாக 1 ஹவருக்கு வந்துருச்சுன்னா அங்கே நடந்து போகிற அளவுக்கு காசு பத்தாது. அங்கே டோட்டலாக வேறு மாதிரி காசு வேணும். இதெல்லாமே நான் எதை நோக்கி சொல்கிறேன்? ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நடந்து போகிறவன் ஓடணும், அதுக்கு தனியாக அதுக்கு தகுந்த காசு வேணும். ஓடுறவன் காரில் போகணும், அதுக்கு தகுந்த காசு வேணும். காரில் போனவன் ஃப்ளைட்டில் போகணும், ஃப்ளைட்டில் போனவன் ராக்கெட்டில் போகணும். அப்போ தான் நீங்கள் அந்த லாஸ் எல்லாம் சரி பண்ண முடியும்னா இதுக்குள்ளே என்ன சொல்கிறது? இதுக்குள்ளே தான் அந்த ரகசியம் இருக்குது. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற அந்த விஷயமே இதுக்குள்ளே தான் இருக்குது. நல்லா உட்காந்து நான் என்ன சொல்கிறத பயங்கரமாக திங்க் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். புரியுதா? ட்ரைனிங்கில் உள்ளவங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு இதில் உள்ள ரகசியத்தை நீங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். நான் ஓப்பனாக சொன்னால் இதான் விஷயம். இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. புரியுதா? நீங்கள் நடந்து போயே ஒரு விஷயத்த பண்ண முடியாது. நடந்ததுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன லாஸ் வந்துச்சோ அதை சரி பண்ண முடியும். சரி பண்ணி ஓடியே ஒரு விஷயத்த சரி பண்ண முடியாது. காரில் போகணும். அப்போ தான் இன்னும் வேகமாக அந்த இடத்த போய் ரீச் பண்ண முடியும். ஒரு டைமிங். எல்லாருமே ஒரு டைமிங் தானே. நடந்தால் 1 கிலோமீட்டர் இவ்வளோ நேரத்தில் நடக்கலாம். எனக்கு ஒன்றும் டைம் பிரச்சனை இல்லை, நான் மெதுவாக நடந்துக்கிறேன்னா நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன மாதிரி ட்ரேட் பண்ணணும்னு இருக்கு. இல்லை நான் அதே தூரத்தை நான் இவ்வளோ நேரத்துக்குள்ளே போய் சேரணும்னா அங்கே நீங்கள் நடந்தால் முடியாது. அங்கே என்ன பண்ணணும்? காரில் போகணும். அதே வித தூரத்தை நான் காரில் போனாலும் முடியாது, எனக்கு டைம் பத்தாதுன்னா ஃப்ளைட்டில் தான் போய் ஆகணும். அப்போ உங்களோட லாஸு பெருசாக 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 உங்கள் மெக்கானிசம்ஸ் ஹெவியர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சூப்பர் பவுண்ட்ரி, சூப்பர் ஸ்ட்ராங் இதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓவரால் ப்ராஃபிட்டில் வர முடியும். உட்காந்துட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தடவிக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதனால தான் நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒரு இன்ட்ராடே லாஸ்னா அந்த லாஸை மறுபடியும் இன்ட்ராடேலே சரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு வீக்லி எக்ஸ்பைரிலையாவது ட்ரை பண்ணி அந்த லாஸை சரி பண்ண பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். மணி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பத்தாது, டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் பெரிய ரகசியம் இருக்குது. இப்போ நான் அதான் சொன்னேன். நடந்தவன் அவ்வளவு டைமு அவ்வளவு எனர்ஜி. டைம் எனர்ஜியை நம்ம மணின்னு வச்சுக்குவோம். நம்மளோட டெர்மினாலஜி ஓடுனா அவ்வளோ டைம் குறையும், எனர்ஜி ஆனால் அதிகமாக வேணும். புரியுதா? அதுக்கப்புறம் இன்னும் காரில் போனால் டைம் இன்னும் கம்மியாகும், ஆனால் எனர்ஜி இன்னும் ஜாஸ்தி வேணும். ஈக்குவல் டு மணி. பணம் இன்னும் ஜாஸ்தியாகும். ஃப்ளைட்டில் போனால் இன்னும் டைம் குறையும், இன்னும் சூப்பரான டிஸ்டன்ஸ் எல்லாம் கூட ட்ராவல் பண்ணிடலாம், ஆனால் இன்னும் பணம் ஜாஸ்தியாக வேணும். அப்போ இந்த எல்லா இடத்துலையுமே பணம் மட்டுமே போடணுமா? பணம் போட தேவையில்லை. என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்காக டைமும் போடலாம். டைமுங்கிறது இலவசமாக கிடைக்கிறது. மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கான பெரிய ரகசியமே டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதெல்லாம் யாரும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. டைம் இன்வெஸ்ட்ங்கிற வார்த்தை கூட நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன். டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் எங்காவது ஒரு ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையாவது ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் காட்டுங்க. டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். பணம் கொஞ்சமாக இருந்தாலும் போதும். முதல்ல பணம் இல்லாமல் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கலான்றத எந்த கொம்புன்னு சொல்லி கொடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சமாக பணம் போட்டால் போதும், உங்கள் மாத சம்பளம் மாதிரி 2 மடங்கு போட்டால் போதும், இதில் நீங்கள் ஜெயிச்சிடலாம் ட்ரேட் பண்ணி, எவனும் சொல்லியிருக்க மாட்டான். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணி ஜெயிக்கலாம் ஒரு வயசு சொல்லியிருக்க மாட்டான். பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, டைம் இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டில் ஜெயிக்கலாம் ஒருத்தனும் சொல்லியிருக்க மாட்டான். புரியுதா? அது மாதிரி இன்ட்ராடே லாஸ் ஆச்சுன்னா அது ஒரு வீக்லி எக்ஸ்பைரில் தான் வச்சு சரி பண்ணணுங்கிறத எவனும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டான். எதுவுமே தெரியாமல் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க?
புரியுதா? ஆளே இல்லாத ஊர்ல யாருக்குப்பா டீ போடுறீங்கன்ற மாதிரி இந்த மாதிரி எதுவுமே தெரில. பணக்காரன் பண்றவனோட விஷயம், பணக்காரனோட ரகசியம், அந்த ஜெயிக்கிற 1% பேர் என்ன பண்றானே உங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரில. ஒண்ணுமே தெரில. நீங்க என்னதான் பண்றீங்க இங்க? அதனாலதான் நான் சொன்னேன், ஒன்றும் முழுசா கத்துக்கங்க, இல்லைன்னா மொட்டையை போட்டுட்டு இந்த தொழிலுக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு வேற ஏதாவது போய் தொழில் பாருங்க. அதுதான் நான் ஓப்பனா சொல்றது. ஏன்னா ஒரு இதுக்கு முடிவு இருக்கணும்ல. இப்படி பேசிக்கிட்டே இருந்தா இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒன்று முடிவெடுக்கணும். இந்த தொழில நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது உருப்படியா முடிவெடுக்கணும். இல்லையா, இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு தூக்கி தலையை சுத்தி தூர வீசிட்டு பொழைக்கிறதுக்கு வழியை பார்க்கணும். பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்துறதுக்கு, நிம்மதியா இருக்கிறதுக்கு, காப்பாத்துறதை விட ரொம்ப பெரிய வார்த்தை நிம்மதியா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். என்னது 100 ரூபா சம்பாதிச்சா கூட என்னது அழகா வீட்டில் உட்காந்துட்டு ஒரு 10 ரூபாய்க்கு வேர்க்கடலை வாங்கிட்டு கூட 4 பேர் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக சந்தோஷமா இருக்கணும். அதுதான் லைஃப். புரியுதா? நிம்மதியும் தொலைச்சு, பொருளாதாரத்தையும் தொலைச்சு, மான மரியாதையும் தொலைச்சு, புரியுதா? மன உளைச்சலுக்கும் ஆளாகி, நோயும் வந்து, கோவம் வந்து, ஒரு சிகரெட்டு பிடிக்கிற ஆளா மார்க்கெட்டுக்கு வந்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பீங்க. நான் சொல்றது உண்மையா? உங்களுக்கு தெரியும் 100% உண்மைன்னு. கரெக்டா? அப்ப இப்படி மாறி எல்லாம் தொலைச்சு வாழ்க்கையில நீங்க எதுவுமே இல்லாம குடும்பத்தையும் இழந்து உங்களை சுத்தி இருக்கிற அந்த 2 பேரை கூட சந்தோஷமா வச்சுக்க முடியாம நீங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்து என்ன புண்ணியம்? அப்படி ஒரு விஷயத்த ஏன் போட்டு பிடிவாதமா இன்னும் பண்ணிட்டு இருக்கணும்? யோசிங்க. அப்ப அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க, ஒரு முடிவெடுங்க, ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இது இப்படிதான் அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இல்லையா முழுசா கத்துக்குங்க. இல்லையா இதை விட்டுட்டு தூரமா போயிருங்க. மறுபடியும் லாஸ் பண்ணாதீங்க. அதுதான் இந்த சேனலோட நோக்கமே. நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் சார்ந்த விஷயங்களை பாமரனுக்கும் புரியிற வகையில சொல்றதுதான், அவங்களுக்கு புரிய வைக்கிறதான் இந்த சேனலோட நோக்கம். புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான், போதும். இடத்த காலி பண்ணுங்க. இன்னும் மார்க்கெட்ல பணத்தை லாஸ் பண்ணாதீங்க. கரெக்டா? இது புரியலையா? இன்னும் ஒரு 4-5 வீடியோ கூட பாருங்க. இதான் உங்களோட முதல் வீடியோனா பிளேலிஸ்ட்ல இருக்கிற அடிப்படையான வீடியோல பாருங்க. புரிஞ்சிருச்சா? ஆனால் அடுத்து முடிவெடுங்க. இல்லையா அந்த மார்க்கெட் விட்டு தூரமா போயிடுங்க. ஏமாந்து போகாதீங்க. இது முழுக்க முழுக்க நான் சொல்றேன், இது முழுக்க முழுக்க அந்த ஜெயிக்கிற 1% நபர் மாதிரி நீங்க சிந்திக்கலைன்னா கூட உங்களுக்கு பணம் வராது. கடைசியில வராது. கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியாது. இப்ப பண்ற விஷயத்த நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால 100% இதை ஜெயிக்க முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்றேன். அதே மாதிரி இதுல உள்ள விஷயங்கள் எல்லாமே 20% உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான், ஜெயிக்கிறதுக்கு கிடையாது. ஜெயிக்கணும்னா இன்னும் ப்ராசஸ் இருக்கு. 80% ப்ராசஸ் இருக்கு. புரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான், உங்க புத்தியை தெளிய வைக்கிறதுக்கு தான். புத்தி தெளிஞ்சு நல்லதா போச்சு ஓடுறா, இதோட இடத்த காலி பண்றாங்க, எந்த தப்பிச்சு ஓடுறான்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இதுக்கு மேல இருந்தீங்கன்னா ஆபத்து இந்த இடத்துல அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த சேனல். நான் அடிக்கடி சொல்றதான், உங்களையே இவ்வளவு சம்பாதிக்க வைக்க முடியும், இவ்வளவு தெளிவா புரிய வைக்க முடியும்னா நான் புரியாத நபரா இருக்க மாட்டேன். நான் சம்பாதிக்காம இருக்க மாட்டேன். உங்களை வச்சுதான் சம்பாதிக்கணும்னு இல்லை. கடவுள் அந்த அந்த ஸ்தானத்துல இருந்து ரொம்ப உயரத்துக்கு என்னை கூட்டிட்டு போயிட்டாரு. ஆனா அதான் நான் சொன்னேன் இல்லையா, நீங்க பிழைக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க. இன்னைக்கு நான் இதை நிறுத்தினா கூட எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. கண்டிப்பா இந்த சேனல்லாம் நான் ஒரு நாளைக்கு நான் நிறுத்த தான் போறேன். அதான் நான் சொன்னேன், என்னோட கிளைண்ட் வர்ற கிளைண்ட்டை நான் பார்த்தாலே போதும். அவங்க சொல்லி வர்ற கிளைண்ட்டே என்னது ஆயுசுக்கு நான் பார்த்தாலே போதும். இன்னையிலேருந்து எனக்கு புதுசாக கிளைண்ட் வரலைன்னா கூட இருக்கிற கிளைண்ட்டை பார்த்தா கூட போதும். என்னது என்னோட 10-15 தலைமுறை பணத்தை பற்றியே கவலைப்பட தேவையில்லை. அதுக்கான நாலேஜ் இருக்கு, அதுக்கான என்னது அந்த சோர்ஸும் இருக்கு. புரியுதா? அதுக்கான கிளைண்ட் பேஸும் இருக்கு. ஆனால் உங்களுக்கு அப்படியா? இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு ஒன்று விலகி என்னது இந்த பிஸ்னஸ் விட்டு விலகி ஓடிடுங்க. மறுபடி பலிகடா ஆயிடாதீங்க. இதை தான் நான் ஒவ்வொன்றையும் சொல்கிறது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.